இயேசுவின் நாமத்தில் ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமென். இன்னைக்கு உறவின் பலம். உறவுனால நமக்கு என்ன பலம், அதனுடைய பவர் என்ன, அதை குறித்து கொஞ்சம் பார்க்கலாம். ஒருவரை ஒருவர் இணைந்து நடக்கும் பொழுது என்ன நடக்குதுன்னா, ஒருவர் ஒருவர் ஒரு ஒரு நல்ல புரிதலுக்குள்ளே வர முடியும். ஒரு குட் அண்டர்ஸ்டாண்டிங் சொல்லுங்களேன். ஒருத்தரை நல்லா புரிந்து கொள்ளக்க வேறொரு வழியில் அவங்களோட சேர்ந்து நடக்கிறது. அவங்களுடைய நடக்கைகள், பேச்சு, எண்ணங்கள் இதெல்லாம் புரிந்து கொள்ளணும்னா அவங்களோட சேர்ந்து நடந்தால் தான் நம்ம அவங்கள நன்றாய் புரிந்து கொள்ள முடியும். அவங்கள நம்ம குறிப்பாக சொல்லலாம், இவங்க இதை செய்வாங்க, இதை செய்ய மாட்டாங்கன்னு தெளிவாக சொல்ல முடியும். ஏன்னா அவங்களோட நடந்து அவங்க இப்படி தான் செய்வாங்க, இப்படி தான் செய்ய மாட்டாங்கன்னு ஒரு நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்குள்ளே வர முடியும். இதில் என்னென்னா, உலகத்தில் ரெண்டு மனிதர்கள் சேர்ந்து நடக்கும் பொழுது ஒருவரை புரிந்து கொள்ள வேண்டி இருக்குது இல்லையா? ஒரு கணவனும் மனைவியும் ஒரு புதிதாக திருமண வாழ்க்கைகளை போகிறாங்க. அப்படி போகும்பொழுது பெருசாக அவங்களுக்கு ஒருத்தருக்கு புரிந்திருக்க வாய்ப்பில்லை. ஓரளவுக்கு கேள்விப்பட்டிருக்கலாம். ஆனால் சேர்ந்து வாழ்க்கையை தொடங்கும் போது தான் அவங்க எதிர்பார்த்த காரியங்கள் இவங்கக்கிட்ட இல்லைனும், இவங்க எதிர்பார்த்த காரியம் இவங்கக்கிட்ட இல்லைனுமோன்னு, இவங்க எதிர்பார்த்து வந்து வாழ்க்கையில் இணைந்திருப்பாங்க. நான் இப்படி நினச்சேனே, இப்படி இருக்கும்னு நினச்சேன், ஆனால் அது அப்படி இல்லையே. அப்போது திருமண வாழ்க்கைக்கு பிறகு வேறு விதமாக இருக்குது. அப்புறம் அவங்க ஒரு விட்டு கொடுத்து புரிந்து வாழ வேண்டியதாக இருக்குது. சிலர் சொல்கிறாங்க, நான் 50 வருஷமாக வாழறேங்க, இன்னும் கூட என் பொண்டாட்டியை புரிஞ்சிக்கவே முடியல. எந்த திசையிலேருந்து பால் போடுவாங்கன்னு தெரியாது. இந்த திசையில் வந்தானே எதை வச்சு தடுக்கலாம், எங்கேருந்து மறைந்திருந்து பால் போடுவாங்கன்னு தெரியல. அப்படியே சேர்ந்து வாழ்ந்து கூட புரிஞ்சுக்க முடியல அப்படின்னு சொல்கிறத பார்க்க முடியுது. இங்கே தேவனோடு நடக்கிற விஷயத்தில் என்னென்னா, அவர் நம்ம 100% புரிந்திருக்கிறார். நம்ம 300% நம்முடைய பலவீனமும் பலமும் நமக்குள்ளே இருக்கிற தாளந்துகளும் நம்மளால் என்ன முடியும் என்ன முடியாதுன்ற 100% நம்மை பற்றி அவருக்கு நல்லாவே தெரியும். நல்லாவே, ஆமாம். இப்போ நாம தான் அவரை தெரிஞ்சுக்கணும், நாம தான் அவரை புரிஞ்சுக்கணும் இல்லையா? தேவன் நம்ம எவ்வளவு அறிவாளிகளை படைத்திருந்தாலும் கூட, ஆனால் தேவனோடு நடக்கிற ஒரு வாழ்க்கை இருக்குது பாருங்க. தேவ சித்தத்தை அறிந்து கொள்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல, அது கர்த்தருடன் நடக்கும்போது தான், அவர் நடக்க அவரை புரிந்து கொள்ளும் போது தான் நம்ம அவரை போலவே செயல்படுவதற்கு ரொம்ப உதவியாக இருக்கும். இப்போ இந்த உலகத்தில் நாம் பலரோடு சேர்ந்து வாழலாம். நம்ம ஒரு கம்பெனியில் சேர்ந்து வேலை செய்யலாம், கணவன் மனைவியை சேர்ந்து வாழலாம். மனிதர்களோடு சேர்ந்து தான் நம்ம பல காரியங்கள் இந்த உலகத்தில் எல்லாமே செய்ய வேண்டியவர் இருக்கு. ஒருவரை சார்ந்து வாழ வேண்டிய உலகத்தில் நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். இங்கே வேலையில் போனால் அவங்க இன்னொருத்தோடு சேர்ந்து வேலை செய்ய வேண்டியது, வீட்டில் குடும்பத்தோடு சேர வேண்டியதாக இருக்குது. இல்லை பலவித காரியங்களை தனியாக நின்று நான் எல்லாம் செஞ்சிருவேன்னு நம்ம யாரும் அப்படிப்பட்ட சூழ்நிலை வாழ முடியாது. அப்போது எல்லாரும் மனிதனோட உறவில் தான் நம்ம செயல்படுகிறோம். ஆனால் தேவனோட உறவுன்றது வேற லெவல். தேவனோடு சேர்ந்து நம்ம வாழ்வதற்காகத்தான் தேவன் நம்மை உண்டாக்கி இருக்கிறார். இந்த உறவுகள் நமக்கு வைத்திருந்தாலும் கூட அவர் மெயினான நமக்கு உறவு கடவுளுடைய உறவு. அந்த உறவு மட்டும்தான் நம்மை என்ன பண்ண முடியும், எந்த இடத்துலையும் நம்மளை இழிவுபடுத்தவோ, நம்ம தாழ்மைப்படுத்தவோ, நம்மளை குற்றப்படுத்தவோ, நம்ம ஒன்றும் இல்லை என்று சொல்லும், நம்மளை எந்த விதத்திலும் நம்மளை செயல்படாத விதத்தில் நடத்தவோ நடக்காது. இந்த உறவு நம்ம எப்பொழுதும் நம்ம இம்ப்ரூவ் பண்ணுறத ஒரு உறவாக தான் இருக்கும். எப்போதும் நம்ம தட்டி கொடுத்து மேலே தூக்குறதா இருக்கும். எப்போதும் மாறாத அன்பு நிறைந்த உறவாக இருக்கும். இது எப்போதும் நம்ம விட்டு விலகாத உறவாக இருக்கும். இந்த உறவு நமக்கு நிச்சயமாக அவசியம். ஆமாம். தேவனுடைய உறவு ஒருத்த இழந்துறன்னு வச்சுங்க, அதை விட பேர் இழப்பு ஒன்றும் கிடையாது. ஐயா, எனக்கு எவ்வளோ பணம் சேர்த்துடுங்க, எவ்வளோ எனக்கு சொத்து இருக்குது, என்னோட கூட இத்தனை பேர் வேலை செய்கிறாங்க, எனக்கு ஒரு மரியாதை இருக்குது, எனக்கு ஒரு அந்தஸ்து இருக்குது, எனக்கு ஒரு அழகு இருக்குது, பதவி இருக்குது, எல்லாம் இருக்குது. ஆனால் அந்த தெய்வனுடைய உறவு இல்லைன்னா அதெல்லாம் வீணான காரியம், வேஸ்ட். நான் என்கிட்ட ஒன்றுமே இல்லைங்க,
சொல்கிற மாதிரி எதுவும் பெருமையாக சொல்லிக்கணும். ஒரு சாதாரண ஒரு மனிதனாக தான் இருக்கிறேன். எங்களோட படிப்பு இல்லை, எனக்கு பெருசான எனக்கு ஒன்றும் தெரியாது, ஒரு ஒரு பேதையாக இருக்கிறேன், ஒன்றும் எனக்கு விளங்கி கொள்ள முடியாது. ஆனால் நான் என் தெய்வத்தோட உறவில் இருக்கிறேன். இந்த தெய்வத்தோட அந்த உறவில் இருக்கிறேன். அது போதுங்க உன் வாழ்க்கை மாறுவதற்கு. அந்த உறவு ஒன்று மாற்றிடுங்க, ஒரு உறவு மாற்றிடும். அப்போது ஒருவரை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவதற்கு நமக்கு என்ன தேவைப்படுது? உறவு தேவைப்படுது இல்லையா? ஆண்டவர் மனிதனை படைத்து அவனை என்ன பண்ணார்? ஆண்டுக்குள்ளன்னு எல்லாம் கொடுத்துட்டாரு, அதிகாரம் கொடுத்துட்டாரு, உலகத்தையே கையில் கொடுத்துட்டாரு. இருந்தாலும் ஏன் வந்து தினமும் பேசணும்? உன்னதான் அறிவாளியை படிச்சிட்டம்பா, உனக்கு எல்லாம் எதுவும் கொடுத்துட்டேன், நீ எல்லாம் சூப்பராக செய்வ, நீ போ பண்ணிக்கன்னு சொல்லியிருக்கலாம்ல. ஏன் அந்த உறவை அவர் தினமும் விரும்புகிறாருன்னா, அவன் என்னதான் அறிவு இருந்தாலும், அவன் என்னத்தான் புத்திசாலி அவர் படைத்து இருந்தாலும் கூட, அவன் தேவனோடு வாழ்வதன் மூலமாக தான் அவன் அந்த சாயலை முழுமையாக புரிந்து, அவன் சாயலை அப்போ தான் உணர முடியும் இல்லையா? மனிதனை எப்படி படைத்தார்? தேவனுடைய சாயலை படைத்தார். அந்த சாயலை உணரனா அந்த ஒரு ஒரிஜினலை பார்த்தா தானே, ஒரிஜினல் தான் அவரு சாயலாக தான் நான் படைக்கப்பட்டிருக்கிறேன். அப்போ அந்த ஒரிஜினலை பார்த்தா தான் நான் அவரை போல தான் இருக்கிறேன்னா அவரை நான் பார்க்கணும்ல, தினமே அவரோட பேசணும்ல, அப்போ அவர் யாரு, அவர் எப்படிப்பட்டவர்ன்றது அவரோட நடந்ததான் தெரியும். ஆதாமுக்கு என்ன தெரியும்? எல்லாத்தையும் படித்து அறுவலையை படித்து தோட்டத்துக்கு கொடுத்துட்டாரு, சில கட்டைகளை கொடுத்தாரு. அவன் ஆண்டவரை பற்றி என்ன புரிஞ்சிருக்க முடியும்? என்ன தெரிஞ்சிருக்கும்? அவனுக்கு என்ன ஒரு ஞானம் கிடைச்சிருக்கும்? என்னை படைத்தவர் இவர் தான் தெரிஞ்சிருக்கும், அவருக்கு ஒரு வல்லமை இருக்குன்னு தெரிஞ்சிருக்கும். அதுக்கு மேலே என்ன தெரிஞ்சிருக்க முடியும்? அவர் இன்னும் புரிஞ்சுக்கணும், எதுக்காக என்ன படித்தாரு, என்னையும் படிக்கணும், என்ன நோக்கத்துக்கு படித்தார், இதெல்லாம் வந்து அவரோட நடந்து அவர் எப்படிப்பட்டவர், அவர் என்ன விரும்புகிறார், எதிர்பார்க்குறாரு என்றது நடந்து அவரோட பேசி அவரை முழுவதாய் புரிஞ்சு கொள்ளணும்னு தேவன் விரும்புகிறார். அதனால தான் ஆதாமை தேடி தினம் வருகிறார். அவன் பாவம் செய்த பொழுதும் எப்போதும் போல் அதை பற்றி பேசாமல், அதை பற்றி கண்டுக்காமல், தெரியாத போல் வந்து எப்போதும் போல் ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய் அப்படின்னு கூப்பிடுறாரு. அதுனா விருப்பம், நீ என்ன தப்பு பண்ணால் கூட நான் உன்னை தேடி வரேன், நான் உன்னை, என் உறவு முக்கியம், என் உறவை நீ இழந்துட்டுனா அதோட இழப்பு வேறு எதுவும் கிடையாது. அதனால் நீ உன்னுடைய இழப்பை சரி பண்ணணுன்னா கூட அது என்கிட்ட தான் வரணும். அப்போ அவரை தேடி வருகிறத பார்க்கணும். உறவு ரொம்ப ரொம்ப முக்கியம். உறவு, ஆமாம். அப்போ தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் தேவனோடு உறவு கொள்ளணும். உறவு தேவனுடைய ஐக்கியத்தில் இருக்கணும். கொஞ்சம் நேரமாவது அவருக்காக கொடுக்கணும், அவர் சமூகத்தில் அமரணும், வேதத்தை படிக்கணும். அடுத்த வாரம் நம்ம அன்றைக்கு பழைய ஏற்பாட்டு காலத்தில் அவங்கவுங்க ஒரு விதத்தில் தேவனோடு உறவு கொண்டு இருக்காங்க இல்லையா? அவங்க சிலரோட நேரடியாக பேசியிருக்கிறாரு, சிலரோட வந்து சொப்பனத்தில் பேசியிருக்கிறாரு. பல கோணங்களில் தேவன் உறவாடி இருக்கிறது பழைய ஏற்பாட்டு காலத்தில் பார்க்குறோம். புதிய ஏற்பாட்டு காலத்தில் இப்போ எப்படி நம்ம உறவு கொள்ள முடியும், அவர் எப்படி தொடர்பு கொள்ள முடியும், அவரோடு எப்படி நடக்க முடியும் என்பதை நம்ம அடுத்த வாரத்தில் பார்க்கலாம். இன்றைய காலத்தில் தேவன் எல்லோரும் வந்து நேரடியாக பேசி கொண்டு இருக்கிறாரா? அன்னைக்கு மோசையோட பேசின போல இன்னைக்கு பேசி கொண்டு இருக்கிறார். அப்படிப்பட்ட காரியம் இன்னைக்கு இருக்கா? இல்லை நாம் எப்படி இன்னைக்கு நாம் எல்லோரும் பேசக்கூடிய ஒரு வழி எது? எல்லோரும் அன்னைக்கு ஒரு சிலரோடு பேசினார், அன்னைக்கும் எல்லாரோட பேசல. ஆனால் இன்னைக்கு எல்லாரோட பேசுவதற்கு, நாம் நெருங்குவதற்கு, தொடர்பு கொள்வதற்கு, அவரோடு நடப்பதற்கு தேவன் எந்த ஒரு வழியை எல்லாருக்கும் வச்சிருக்கிறாரு. அந்த வழியில எல்லாரும் போகலாம் என்றதை நம்ம அடுத்த வாரத்தில் பார்க்க போகிறோம். இன்னைக்கு நம்ம பார்க்குறோம், ஒருவர் புரிந்து கொள்வதற்கு நாம் தேவனோடு நடக்கணும். நம்மை அவர் நல்லா புரிஞ்சிருக்கிறாரு, நமக்கு தான் இன்னும் புரியல. ஏன்னா இப்போ தான் அந்த உலகத்தில் வந்திருக்கிறோம். நம்ம பிறந்து ஒருத்தர் 20 வருஷம் ஆகுது, ஒருத்தர் 30 வருஷம் ஆகுது, ஒருத்தர் 40 வருஷம் ஆகுது, ஒருத்தர் 50 வருஷம் ஆகுது. இப்போ இத்தனை வருஷம் நம்ம பைபிளை படித்தோன்னு நான் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன், என்னால் சொல்ல முடியல. ஒரு ஊழியக்காரர் சொன்னார், பெரிய பழுத்த ஊழியக்காரர். அவர் ஊழியத்தின் நாட்களை எப்படி கணக்கிட்டு சொல்கிறாருன்னா, நான் 3 விதமாக என் ஊழியத்தை பிரிக்கிறேன். எப்படி பிரிக்கிறேன்னா, முதலாவது நான் ஊழியம் செய்யும் போது எப்படி செஞ்சேன்னா, ஏன் இஷ்டப்படி ஊழியம் செஞ்சேன். இது பண்ணணும், அதை பண்ண, ஆண்டவருக்கு இது பண்ணணும், இதை பண்ணணும்னு சொல்லி ஆர்வ கோளரில் என்னெல்லாம் பண்ணணுமோ ஆண்டவருக்காக நான் செய்கிறேன்னு சொல்லி
இஷ்டம் போல ஊழியத்தை செஞ்சேன். இன்னொரு ஒரு அனுபவம் கிடைச்ச பிறகு நான் எப்படி ஊழியம் செஞ்சேன்னா, அவர் சொன்னபடியும் செஞ்சேன், நான் விருப்பப்பட்டபடி செஞ்சேன். இது ஒரு வளர்ச்சி. ஆனால் அவர் கடைசி அவருடைய அந்த ஊழியத்தின் முடிவிலே சொல்லுகிறார், இப்போ தான் அந்த கடைசியாக நான் என்னுடைய வாழ்க்கையின் முடிவு நாட்களில் தான் ஒன்று புரிஞ்சுது, அவரை சித்தத்தை மாத்திரம் செய்யணும்னு. இந்த கடைசி நாட்களின் ஊழியத்தான் நானாக செஞ்சேன், அவருடைய சித்தத்தின்படி நான் செய்கிறேன். அப்போது இவ்வளோ நாள் நடந்து அவர் அந்த புரிந்து கொள்வதற்கு அவ்வளோ நாள் பிடிச்சது. அப்போ ஒரு கடவுளை புரிந்து கொள்வதற்கு நம்ம அவரோடு நடக்கணும் இல்லையா? கடந்த ஊழியர் மீட்டிங்கில் ஒரு ஊழியக்கார பிரசங்கித்திருந்தார். அவர் பவுலை குறித்து அதிக காரியங்கள் பிரசங்கித்து கொண்டிருந்தார். அதாவது பவுல் ரட்சிக்கப்பட்ட ஆண்டவருக்குள்ள வந்த நாட்களில் எழுதப்பட்ட அவருடைய சத்தியங்களும் அவருடைய கடைசி நாட்களில் எழுதின சத்தியங்களுக்குள்ளும் இல்லை இந்த வித்தியாசத்தை கோட் பண்ணி காட்டினார். அந்த பவுல் ஆரம்ப நாட்களில் அவர் கடவுளுக்குள்ள வந்த பிறகு அவருக்கு தெரிந்ததை எழுதியிருக்கிறாரு. ஆனால் அதற்கும் அவர் கடைசி நாட்களில் எழுதப்பட்ட சத்தியத்துக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கிறது. இப்போ ஆரம்ப நாட்களில் அவர் சொன்ன அனுபவத்தை காட்டிலும் கடைசி நாட்களில் சொன்னதை நம்ம கடைபிடிக்கணும். ஏன்னா அப்போ தான் அவர் முதிர்ந்து அறிவடைந்து தெளிவடைந்து அங்கே தான் அவர் எழுதியிருக்கிறார். அப்போ பவுலுக்கு கூட ஒரு தெளிவு வருவதற்கு கொஞ்சம் காலம் பிடிச்சது. அவருக்கு எல்லாம் புரிந்திருந்தாலும் கூட தேவனும் நடக்கிற அனுபவம் ரட்சிக்கப்பட்ட பிறகு தான் கிடைச்சிது இல்லையா? அவருக்கு பைபிள் எல்லாம் தெரியும். ஆனால் அவர் ரட்சிக்கப்பட்ட பிறகு அவர் ஊழியத்துக்கு வந்த பிறகு அவருக்கு ஆண்டவரை பற்றி 100% தெரிஞ்சு சொல்ல முடியும். ஆனால் அவரோடு நடக்க தான் அவருக்கு ஒரு புரிதல் வந்தது. அவர் கடைசி நாட்கள் எழுதப்பட்ட அந்த சத்தியங்கள் தான் மிகவும் தெளிவாக இருக்குது அப்படின்னு அவருடைய ஆராய்ச்சியில் அவர் போதித்தார். அது உண்மைதான். அது ஏன்னா நம்ம வாழ்க்கையை வைத்தே நம்ம கணக்கீடு பண்ணலாம். நாம் ரட்சிக்கப்பட்ட நாளிலே தேவனை குறித்த அறிவு நமக்கு இருந்ததற்கும் இன்னைக்கு இருக்கிறது நிறைய வித்தியாசம் இருக்குது. நிறைய காரியங்களை நம்ம கேள்விப்பட்டு புரிதலுக்குள்ளே வரும்போது வேதத்தை படித்து நம்ம அவரை பற்றி புரிந்திருக்கிற நாட்கள் புரிந்திருக்கிற அறிவு நமக்கு பெருகி இருக்கிறது. எல்லாம் புரிஞ்சிடுச்சுன்னா நம்ம சொல்ல முடியாது. நம்ம இன்னும் அவர் கூட நடக்க இன்னும் புரிந்து கொள்ள தான் அவர்கிட்ட எவ்வளவாய் அவரை குறித்த நமக்கு ஒரு புரிதல் உண்டாகிறதோ அந்த அளவுக்கு நம்ம அவர் கிட்ட நெருங்கி ஜீவிக்க முடியும். கிட்ட எந்த அளவுக்கு ஒரு புரிந்து கொள்ளமோ அப்போதான் நம்ம அவர் கூட இருக்கிறத உணர முடியும் இல்லையா? நிறைய பேரால் ஏன் கூட இருக்கிறாருன்னு உணர முடியலன்னா அவங்களோட புரிதலே முதல்ல இல்லை. தேவன் என்னை பார்த்து கொண்டு இருக்கிறாரு, அவர் என்னை கைவிடாத தேவன் என்ற வசனங்கள்லாம் ஞாபகத்தில் இருக்கிறதில்ல. ஒரு சூழ்நிலை வரும்போது அவங்க கதறாங்க. ஆண்டவரை என் வாழ்க்கையில் இது எதுக்குன்னு பக்கத்தில் நிற்கிற ஆண்டவரை நீ கவனிக்கல, நீ அதுக்கான விடையை வேறு இடத்துல தேடிட்டு இருக்கிற. யாரோ ஏதோ சொல்லணும்னு ஆசைப்படுறேன், உன் பக்கத்தில் இருக்க ஆண்டவரை உணர்ந்தியா? உணர முடியல. அது காரணம் அவரை குறித்த புரிதல் உனக்கு ரொம்ப கம்மியாக இருக்கு. நான் சொன்னேன், ஒருவரை புரிந்து கொள்வதற்காக உறவு ரொம்ப முக்கியம். தேவன் நம்மை நல்லா புரிந்திருக்கிறாரு. அவரை புரிந்து கொள்வதற்கு தான் அவர் நம்ம கிட்ட நெருங்கணும்னு ஆசைப்படுறார். என்னோட கலந்துக்குப்பா, என்னோட இருப்பா, என்னோட நடப்பா, என் கரத்தை பிடிச்சுக்கொள்ளோ. அப்போ இதுதான் ஒரு கிறிஸ்தவனுடைய வெற்றி வாழ்க்கையின் ரகசியம். இதுதான் தேவனோடு நடக்கிற அனுபவம் தான் அவனுடைய வாழ்க்கையில் சக்சஸ்ஃபுல் வாழ்க்கை. சரி, இன்னொன்று, அந்த உறவு என்ன பண்ணுகிறது? ஒருவருடைய பலம் இன்னொருக்கு பயனாகுது இல்லையா? ஒருத்தருடைய ஆமாம். இப்போ நான் படிக்காத நான் மிகவும் படித்த ஒரு நெருங்கிய நட்பு கிடைக்குது இல்லையா? சரி, இப்படி நினச்சிப்போம், கணவர் ரொம்ப படித்தவர், ஆமாம், மனைவி சுத்தமாக படிக்கல. இப்போ 2 பேரும் வாழ்க்கையில் இணையும் பொழுது இந்த கணவனுடைய அனைத்து படிப்பினுடைய அந்த எல்லாமே மனைவிக்கு பயன்படுமா இல்லையா? மனைவியுடைய காலைக்கு எல்லாம் பயன்படும். அப்போ தேவனுடைய சகலத்தையும் அறிந்தவர், அவருடைய நட்பு நமக்கு கிடைக்குது. அவருடைய உறவு கிடைக்கும் போது நம்மை காட்டில் 1000 மடங்கு அவர் என்ன பண்றாரு? ஞானம் உள்ளவராக இருக்கிறார், பலசாலியா இருக்கிறார். அவருடைய நட்பு நமக்கு கிடைக்கும் போது அவரோடு சேர்ந்து அவருடைய அனைத்து ஞானம், அறிவு, பலன் எல்லாம் நமக்கு பயன்படுது. நமக்கு இல்லையா? படிக்காத மனைவி கிட்ட ஃபார்ம் கொடுத்து ஃபுல்லப் பண்ணு அப்படின்னு சொல்லுவார். அவர் தெரியும் மனைவிக்கு எது ஃபில்லப் பண்ணும்போது, சரி நான் ஃபார்ம் ஃபில்லப் பண்ணுறேன். பேங்க்கு போக தெரியுமோ தெரியாது, எல்லாமே அவர் சொல்லிக் கொடுப்பார். இப்படி பண்ணணும், இப்படி எழுதணும். அப்போ அவருடைய அறிவியை தன் மனைவிக்கு கொடுக்குறாரு, கற்றுக் கொடுக்குறாரு, சொல்லிக் கொடுக்குறாரு இல்லையா? அப்போது ஒரு படித்த ஒரு மனிதனோடு படிக்காத மனிதனுக்கு ஒரு நெருங்கிய உறவு கிடைச்சா எப்படி இருக்கும்? யாருக்கு பயன்? படிக்காதவருக்கு
இல்லையா? அப்போ ஒரு நல்ல ஒரு ஐஸ்வர்யவானுடைய ஒரு உறவு வந்து ஒரு தரித்திரனுக்கு கிடைக்குது. அவங்களுக்குள்ள ஒரு நல்ல நட்பு இருக்கு. அவர் பெரிய ஐஸ்வர்யவான், பெரிய பணக்காரர். ஆனா அவருக்கு நண்பனா இருக்க ரொம்ப பரதேசி, ரொம்ப கஷ்டப்படுற மனுஷன். ஒண்ணுமே அவருக்கு வருமானம் இல்லாத ரொம்ப கஷ்டப்படு. இவங்க 2 பேருக்கும் நல்ல நட்பு இருந்தா இதுல யாருக்கு பயன்? ஒண்ணுமே இல்லாதவருக்கு பயன் இல்லையா? அவங்களுக்குள்ள நல்ல உறவு இருந்தா ஆட்டோமேட்டிக்கா அவரிடத்துல இவருக்கு என்ன பண்றோம்? உதவி கிடைச்சிடும். அப்போ நம்முடைய தேவன் மிகப்பெரிய ஐஸ்வர்யவான் இல்லையா? நாம் இந்த உலகத்துல தரித்திரரா இருக்கலாம். அவரோடு நமக்கு நல்ல உறவு கிடைக்கும் போது அவருடையதெல்லாம் நம்முடையதாகிறது. ஹalleluya. அப்போ இந்த உறவின் மூலமா இன்னொருத்தருடைய பலனை இன்னொருத்தருக்கு பயன்படுது. நம்ம கிட்ட இருந்து அவருக்கு ஒன்றும் பயன்பட போறது இல்லை. நாம என்ன கொடுக்க போறோம்? பெரிய அறிவாளியா இல்லையா? இந்த உலகத்துல கிட்டத்தட்ட 3000த்துக்கு மேலான மொழிகள் இருக்கிறது. அதில் 3000 மொழிகளில் மொழிபெயர்ப்பு பைபிளை மொழிபெயர்த்து இருக்கிறாங்க. இது இல்லாமல் நிறைய மொழிகள் இருக்குது. எழுத்து இல்லாத மொழிகள் நிறைய இருக்கு. எழுத்து வடிவம் இல்லாத பல பாஷை பேசுகிறாங்க. நீ குரியக்காரவங்களாம் போய் ஒன்றுனா அவங்க ஒரு பாஷை பேசுவாங்க, அது ஒரு பாஷை. ஆனால் அவங்களுக்கு எழுத்து வடிவம் கிடையாது, அது அவங்களுக்கு மட்டுமே தெரியும். இந்த மாதிரி பலவிதமான பாஷை இருக்கிறது. இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா பாஷையும் தெரிஞ்ச ஒருவர் இருப்பார், ஆனால் அது நம்முடைய ஆண்டவராகிய தேவன் மாத்திரமே. ஹல்லேலூயா. அவருடைய உறவு எவ்வளோ முக்கியம் பாருங்க. நமக்கு சில பாஷை தெரியாது இல்லையா? சில காரியம் நமக்கு புரியாது. எல்லாம் தெரிந்த நம்ம கூட ஒருத்தர் இருக்கிறான், எவ்வளோ பெரிய விஷயம். ஹல்லேலூயா. அதான் ஒரு ஊழியக்காரர் ஒரு கார் வந்து ரிப்பேர் ஆகிடுச்சான். அவர் என்ன பண்ணாருன்னா, அவருடைய விசுவாசம் பாருங்க. கார் ரிப்பேர் ஆயிடுச்சுன்னு என்ன பண்ணுறாரு? எல்லாத்தையும் கழட்டிட்டார். எல்லாத்தையும் கழட்டி சரி பண்ணுறாரு. போல்டு நெட்டெல்லாம் கழட்டி எந்த இடத்துல ஃபால்ட்டு எல்லாம் கழட்டுறாரு. ஒருத்தர் வந்து கேட்டாரான், என்னய்யா கார் ஓட்டுவீங்க, நீங்கள் காரும் ஓட்டுவீங்க மெக்கானிக் வேலையும் பண்ணுவீங்களா, உங்களுக்கு தெரியுமான்னு. எனக்கு கார் மெக்கானிக் வேலைலாம் தெரியாது. அவர் சொன்னார், எல்லாம் தெரிந்த ஒருவர் என்னோடு இருக்கிறார். அவர் எவ்வளோ பெரிய விசுவாசம் இல்லை அந்த ஊழியக்காரருக்கு. எனக்கு காரை பற்றி தெரியாது, இங்கே மெக்கானிக்கும் இல்லை, எவனும் கூப்பிட்டா வர சூழ்நிலையும் இல்லை, அதனால் நானும் இதில் இறங்கிட்டேன். ஆனால் எனக்கு தெரியாது, எல்லாம் தெரிந்த ஒருவர் இருக்கிறார். அந்த ஞானத்தை வைத்து கைட்டி செல்லத்தை மாட்டினார். வண்டி சூப்பராக ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஹல்லேலூயா. அப்போ எல்லாம் தெரிந்த ஒருவர் என் கூட இருக்கிறார்ன்ற அந்த ஒரு அறிவே நம்முடைய பெரிய பலன். மிகப்பெரியவர் என்னோடு இருக்கிற, அவருக்கு எனக்கு ஒரு நட்பு இருக்குன்றது மிகப்பெரிய பலன் நமக்கு இல்லையா? அப்போ இன்னொருத்தருடைய அந்த ஞானம் பலம் இதெல்லாமே அது இல்லாத கீழே இருக்கிற ஒருத்தருக்கு அவரோட நட்பு கிடைச்சா அவருடைய பலனெல்லாம் நமக்கு பயன்படுது. பலனெல்லாம் அப்போ இந்த நட்புன்னு முக்கியத்துவம் புரிஞ்சுங்க. கடவுளுடைய தேவனுடைய அந்த உறவு எவ்வளோ முக்கியம்னு புரிஞ்சுக்கிங்க இல்லையா? அவர் உறவின் மூலமாக இவர் எவ்வளோ பெரியவர் என்பதை உணர்ந்து கொள்ளலாம் இல்லையா? இன்னொன்று, அவர் நம்மளை நல்லா புரிஞ்சிருக்கிறார். புரிஞ்சுதான் நம்மளோட நட்பு கொள்கிறார். நம்முடைய பலவீனம், நம்ம எவ்வளோ பாவம் செஞ்சுருக்கிறோம், இதெல்லாம் அவருக்கு தெரிஞ்சு தான் நம்ம எல்லாம் புரிஞ்சு நம்ம கூட சேர விரும்புகிறார், நம்முடைய இருக்க விரும்புகிறார். அப்போது நம்முடைய எல்லா குறைவுகளும் அவருக்கு தெரியும், நம்முடைய பலவீனம் தெரியும், நமக்கு என்ன முடியும் எல்லாம் தெரிஞ்சு நம்ம கூட இருக்க விரும்புகிறார், பேச விரும்புகிறார். இப்போது நம்மக்கிட்ட எந்த தகுதியும் பார்க்கல. இப்படிப்பட்ட ஒரு மேலான உறவை நம்ம ஒரு நாளும் இழக்கக்கூடாது. ஒன்று சொன்னேன், நான் அவரோடு நடப்பதன் மூலமாக இந்த தெய்வத்தை புரிந்து கொள்வதற்கு ஒரு பெரிய இந்த உறவு நமக்கு பயன்படுது. ரெண்டாவது, அவருடைய அவருடைய பலன், அவருடைய பலம், அவருக்குள்ள ஞானம் இருக்கு, அறிவு இருக்கு, என்ன அவருக்கு எல்லாம் தெரியும். இது எல்லாமே நமக்கு அவர் கூட இருக்குதுனால எல்லாம் அவர் பார்த்துக்குவார். ஹல்லேலூயா. எல்லாம் ஆமாம். குத்து சண்டை பாக்ஸர் வந்து எனக்கு ரொம்ப டியர் ஃப்ரெண்டு. என்ன, நான் எலும்பு தோலமாக இருக்கிறேன். என்ன, இப்போ அவர் ரொம்ப டியர் ஃப்ரெண்டு என் கூட வந்துட்டு இருக்கிறார். ரொம்ப நாளாக ஒருத்தன் சொல்லினுக்கிறான், அவனுக்கு என்ன பிரச்சனையே தெரில, நீ எங்கன்னா பார்த்து அவன் கையை காலை உடச்சிருவேன்னு சொல்லிட்டு அவன் எதிர்க்க வரான். என் கூட யார் இருக்குது? ஆமாம், கோல்டு மெடலிஸ்ட்டு குத்து சண்டை வீரர். அவர் என்னோட டியர் ஃப்ரெண்டு. நாங்கள் 2 பேரும் கையை பிடிச்சின்னு போயின்னு இருக்கிறோம். அவன் அடிக்கணும்னு வர்றான், அங்கே நிற்கிற எதிர்க்க பார்க்குறான். அடிப்பானா, அடிக்கணும்னு நினைப்பானா? என்ன பார்க்குறது என் கூட இருக்கிற ஒருத்தர், கூட இருக்கிற நம்ம எங்கே இருக்கிறன்றதை வச்சே நம்முடைய வேல்யூ அதிகமாகிடும் இல்லையா?
இப்போ காய்கறி எடை போடுறாங்க. காய்கறி ஆமாம், 1 கிலோ எடையை வச்சுட்டு தக்காளி 1 கிலோ வைக்கிறாங்க. இப்போ ஒரு ஒரு பெருசாக ஈ வரும் பாரு, அந்த ஈ போய் நம்ம தான் இடையில காய்கறி மேலே உட்காந்துருது. காய்கறி மேலே உட்காந்துது. அது கிராம் என்ன இருக்கும்? 1 கிராம் வச்சுங்களேன். அது ஆமாம், நீ எடை போடுவேன் பார்த்தீங்கன்னா 2-3 கிராம் எக்ஸ்ட்ராவே போடுவான் இல்லையா? கரெக்டாக பார்ப்பானா? அந்த மாதிரி ஒரு 2 கிராம் 3 கிராம். அப்போ அந்த ஈப்பு அதில் உக்காந்துன்னா அந்த 1 கிராம்னால அந்த எடை கூடுதோ குறையுதோ அது கணக்கே கிடையாது. அந்த ஈக்கு வேல்யூவே கிடையாது. அது எடையில வேல்யூவே கிடையாது. அதை என் தங்க இடம் போகிறான்ல, ஒரு 2 கிராம் மோதிரம் எடை போட்டுன்னுக்குறான். 1 கிராம் எவ்வளோ? இன்னைக்கு கிட்டத்தட்ட 10,000 ரூபாய் இல்லையா? போய் அந்த நகை மேலே போய் ஈ உக்காந்துருச்சு. இடம் நாமம் 2 கிராம் 3 கிராம் காட்டும். அது வேல்யூ எவ்வளோ? 10,000 ரூபாய். ஈ ரேட் எவ்வளோ? 10,000 ரூபாய். இந்த தங்கத்தோட போய் ஈ உக்காஞ்சிட்டா அது ரேட்டு 10,000 ரூபாய். அதே போய் காய்கறி இடையில போய் உக்காஞ்சா அதை யாரும் சீன்றதில்லை, அது எடை கணக்கும் கிடையாது. ஹலோ, இந்த தெய்வத்தோடு இருக்கும்போது உங்களோட தரம் வேற லெவல் இல்லையா? அதோட காஸ்ட்லி வைரம். தங்கத்தோட ரொம்ப காஸ்ட்லி வைரம் வச்சு வைரக்கல்லுக்கு போய் பக்கத்தில் ஈ உக்காஞ்சி எடை போட்டா அதோட இதோட அதிகம். அப்போ இந்த ஈத்தா, அது சாதாரண ஈத்தா, மதிப்பில்லாத ஒன்று தான். ஆனால் அது இருக்க வேண்டிய இடத்துல இருந்துட்டா அது மதிப்பு எங்கேயோ போயிடுதுல. அது போல இந்த சர்வ வல்லமை படைத்த மாபெரும் தேவன், சர்வ ஞானி, சாலமோனிலும் பெரிய, அவரோடு நம்ம உறவு இருக்கும்போது, அவரோடு சேர்ந்து நடக்கும்போது நம்முடைய வேல்யூ அதிகம். அப்போ இந்த உறவு எவ்வளோ முக்கியம்? இந்த உறவு எவ்வளோ முக்கியம்? மாத்திரமல்ல, ஒருவரின் அனுபவம் இன்னொருக்கு பயன். இன்னொருக்கு ஆமாம், நம்ம என்ன 50 வருஷம் வாழ்ந்துருப்போமா? 50-60 வருஷம் வச்சுக்கோங்க. நம்ம தேவனுடைய அனுபவம் எவ்வளோ? 1000 கணக்கிடா நாட்கள் இல்லையா? மனிதனை உண்டாக்குவதற்கு முன்பாக காலங்கள் இல்லாத காலத்தில் வந்து தேவன் இருக்கிறார். அது கோடியான ஆண்டுகள். மனிதன் உண்டாக்கப்பட்டு இன்னைக்கு 6000 ஆண்டுகளை கடந்து வந்திருக்கிறோம் இல்லையா? இப்போ தேவனுடைய அனுபவம் அவருடைய வாழ்நாட்களின் அனுபவத்தை நம்ம கணக்கீடு பண்ண முடியுமா? இல்லையா? ஒரு கார் வாங்கணும்னு ஆசைப்படுறேன். காரையே வாங்கினதில்லை, காரையே ஓட்டினதில்லை. காரை பற்றி எனக்கு தெரியாது, காரை பற்றி எனக்கு தெரியாது. ஆனால் என் கூட இருக்கிற ஒருத்தர் இருக்கிறார், அவருக்கு எல்லா நாட்டு காரை பற்றியும் தெரியும். அவர் எல்லா காரும் ஓட்டி இருக்கிறாரு. அவருக்கு எல்லாம் டீட்டெயிலாக நல்லா தெரியும். இப்போ நான் கார் வாங்கணும்னா அவர் சொல்லுவார், உனக்கு எந்த யூஸுக்கு தேவை, என்ன பண்ண போகிற? ஓ, நீ இந்த மாதிரி பண்ண போறியா? எப்பாவது ஒரு மாதத்துக்கு ஒரு வாட்டி ஓட்டுவீங்க. கார் வாங்கணும்னு ஆசை, அப்போது இந்த வண்டி வாங்கிக்கோ, இதில் இந்த ஃபெசிலிட்டி இருக்குது, இது வாங்கினா யூஸ் ஆகும், இது இதனுடைய விலை இவ்வளவு, இப்படி. அப்போ அவருடைய அனுபவம் எனக்கு கிடையாது, ஆனால் அவருக்கு இருக்குது எல்லா அனுபவம். இப்போ அந்த அனுபவம் நமக்கு பயன்படுது. ஹல்லேலூயா. இப்போ தேவனுடைய அனுபவத்துக்கு நிகராக இந்த உலகத்தில் இப்படி ஒரு அனுபவம் உள்ள இந்த தெய்வத்தோட உறவு எவ்வளோ முக்கியம்? ஹலோ, தேவனுடைய உறவு எவ்வளோ முக்கியம்னு பேசிட்டு வருகிறேன். அதுதான் நம்முடைய உறவின் பலன். தேவனுடைய தரம் வேற, தேவனுடைய அனுபவம் வேற, தேவனுடைய பலம் வேற. இவரோட நெருங்கி வாழ்கிற வாழ்க்கையை பார்த்தாலே பிசாசு நடுங்க ஆரம்பிச்சிடும். பிசாசு எதிரிகள்லாம் ஓட ஆரம்பிச்சிடாங்க. ஐயோ, அவர் கூட இருக்கு. அதெல்லாம் அவர் சொல்லாரு, அவர் என்னுடைய வலது. சங்கீதம் 16:8 வாசிப்போமா? அவர் கர்த்தரை எப்போதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கேன். கர்த்தரை எப்போதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். நல்லா கவனிங்க, கர்த்தரை எப்போது எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். யாரு நீங்க முன்பாக வச்சுக்கிறீங்க? ஹலோ, முன்னாடி கர்த்தர் தெரியுறாரா? எது தெரிஞ்சுனுக்குது? முன்னாடி கர்த்தர் இருக்காரான உணர்வு இருக்கா? எனக்கு முன்பாக அவரை தான் வச்சிருக்கிறேன், அவர் முன்னாடி இருக்கிறாரு. அது மாத்திரம் இல்லை, அவர் வலது பரிசத்தில் இருக்கிறார். அவர் என்னுடைய வலது பரிசத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை. என் வலது பக்கத்தில் அவர் நிற்கிறாரு, என்னை ஒருத்தரும் அசைக்க முடியாது. இப்போ இவனுடைய அறிவு என்ன? நான் பெரிய ஆள் இல்லை, ஆனால் என் கூட ஒருத்தர் பெரியவர், அவர் வந்து கூட பக்கத்தில் நிற்கிறாரு. அதனால் என்ன ஒருவரும் ஒன்றும் அசைக்க முடியாது. என்ன
அசைக்கப்படுவது இல்லை. யாரை என்னை அசைக்க முடியும்? ஏன்னா என் கூட இருக்கிறவர் பெரியவர். ஃபஸ்ட்டு அவரை காலி பண்ணிட்டு தான் என்ன வரணும், அவர் அடிச்சுட்டு தான் என்ன வரணும். நான் அவருடைய அரவணைப்பில் இருக்கிறேன், அவருடைய பாதுகாப்பில் இருக்கிறேன், அவருடைய நட்பில் இருக்கிறேன், அவர் அன்பில் இருக்கிற, அவர் உறவில் இருக்கிற, அவரோடு கூட இருக்கிற, அவர் நானும் ஒன்றாக இருக்கிறோம். அப்படி இருக்கும்போது என்ன தொடணும்னா அவரை முதல்ல தொடரும். அவர் தொட முடியாத ஒரு நிலையில் அவர் அப்படிப்பட்ட வாய்ந்தவராக இருக்கிறாரு. எப்படி நெருங்க முடியும்? அவர் அறிவில் பெரியவர், அனுபவத்தில் பெரியவர், வல்லமையில் பெரியவர், எல்லாம் பெரியவர். இப்படிப்பட்டவரை உறவை ஒருத்தன் வெறுக்கிறான். இது முக்கியத்துவம் இல்லை, இது அவசியம் இல்லை, மற்ற எல்லாத்துக்கும் நான் முக்கியத்துவம் கொடுக்குறேன். ஆனால் கடவுளோடு உறவு கொள்வதற்கு, கடவுளோடு நெருங்குவதற்கு, கடவுளோடு கூட பேசுவதற்கு நேரத்தை கொடுக்கலன்னா அப்படிப்பட்ட ஒரு கிறிஸ்தவன், நான் சொல்கிறேன், உண்மையில் ஒரு முட்டாள் கிறிஸ்தவன். இல்லைங்க, சும்மா ஒரு சாதாரண எடுத்துப்போம். ஒரு முதலமைச்சரோட பழகிறவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குது. எப்போனா வாப்பா என் கூட பேசலான்னு சொல்கிறாரு. இந்த நட்பு கிடைச்சா அவங்களுக்கு எப்படி இருக்கும்? விடுவீங்களா? ஊரெல்லாம் பெருமையாக பேச மாட்டீங்கப்பா, முதலமைச்சர் எனக்கு ஃப்ரெண்டுப்பா, அவரே என்னை எப்போனா பார்க்கலான்னு சொல்லிட்டாரு. எப்படி இருக்கும்? இந்த உறவை இழக்க விரும்புவீங்களா? ஏன்னா அவர் பெரிய ஒரு பதவியில் இருக்கிறார். அவர் நினச்சா நமக்கு நம்முடைய எல்லா பிரச்சனையும் தீர்த்திட முடியும், நம்முடைய குறைவெல்லாம் சரி பண்ண முடியும், நம்முடைய தேவைகளை சந்திக்க முடியும். இப்படிப்பட்ட ஒரு உறவு, நட்பு கிடைச்சிருக்கு. அந்த உறவை இழப்புவீங்களா? இழக்க மாட்டீங்களே. அப்போ இந்த உலகத்தில் இருக்கிற எப்படிப்பட்ட மனிதனாக இருந்தாலும், வேறு ராஜாவாக இருந்தாலும், இப்படிப்பட்ட அதிபதியாக இருந்தாலும், அதை காட்டிலும் இந்த உலகத்தை உண்டாக்கின அதிபதியுடைய இந்த ராஜாவாக்கி இந்த தேவனுடைய உறவை ஒரு அதை சாதாரணமாக நினைக்குது, அது முக்கியமாக நினைக்கல. இதுதான் பாருங்கள், நம்முடைய கிறிஸ்துவோட வாழ்க்கையில் நம்முடைய ஒரு எதனாவது நம்ம ஒரு சக்ஸஸ்ஃபுல் வாழ்க்கை வர்றதுக்கு இது ஒரு காரணம் இல்லையா? நம்ம வாழ்க்கையில் பாருங்கள், சில விஷயம் எல்லாருக்கும் ஒரு சில திறமைகளை கொடுத்துருக்கிறார். நமக்கு எல்லாருக்கும் ஒரு சில டேலண்ட் இருக்குது இல்லையா? அது யாரும் இல்லைன்னு சொல்ல முடியாது. நமக்கு தெரியும், நீங்கள் ஒரு சில விஷயத்தில் விசேஷித்தவர்கள். சில காரியங்களை உங்ககிட்ட கொடுத்தா சிறப்பாக செய்வீங்க. இது எல்லாருக்குள்ளும் இருக்குது, எல்லாருக்குள்ளும் ஓகே. ஒருவேளை அப்படி உங்களுக்கு இல்லைன்னு தெரிஞ்சால் அது நீங்கள் கண்டுபிடிக்கல. அது உங்களுக்குள்ளே இருக்கிற விசேஷித்த காரியம் எனக்கு தெரியலையா, நான் ஒன்றும் டோட்டலாக வேஸ்ட்டு நீ நினச்சேன்னா, உனக்குள்ளே இருக்கிற திறமையை நீங்கள் இன்னும் கண்டுபிடிக்கல. எல்லாருக்குள்ள ஒரு விசேஷித்த கிருபைகள் இருக்கும் நிச்சயமாக. 1 அல்ல 2 3 4 5 இருக்கலாம். நீங்கள் ஒவ்வொன்றா எடுத்து பயன்படுத்தும் போது அந்த ஒரு தாளந்து 2 தாளந்தாய் மாறும். ஒவ்வொரு தாளந்துகளாக வெளியே வரும். ஒன்றை நீ பயன்படுத்தினால் இன்னொன்று வெளியே வரும், அதை பயன்படுத்த இன்னொன்று, இப்படி ஒரு தாளந்து பல தாளங்களாக மாற்ற முடியும். உங்களுக்கு இருக்கிற அந்த ஒரு திறமையை எடுத்து பயன்படுத்த ஆரம்பிச்சுன்னா உனக்குள்ள பல திறமைகள் வெளியே வரதை நீங்கள் பார்க்கலாம். ஒன்றை சரியாய் பயன்படுத்தினால் அனைவரை பார்க்கலாம். அப்போ நமக்குள்ள திறமைகள் இருக்கிறது, அது நிமித்தமாக நம்ம பல காரியங்களை செய்யலாம், அது வேற. ஆனால் இந்த தேவாதி தேவனுடைய உறவில் இருப்பது முற்றிலுமாய் அவருடைய பலன் நமக்கு பயன்படுது, அவருடைய அனுபவம் நமக்கு பயன்படுது. சில நேரங்கள் இது எப்படி ஆண்டவரை எப்படி நடக்க போகுது, இது எப்படி நடக்கும் நமக்கு தெரியாது, அனுபவம் கிடையாது. சில கடந்த காலங்கள் நமக்கு தெரியாது, எதிர்காலம் தெரியாது. இவர் எதிர்காலத்தையும் அறிந்தவர், அனுபவம் மட்டும் இல்லை, இவருக்கு முக்காலங்களை அறிந்தவர். ஹல்லேலூயா. பலருக்கு என்ன தெரியும்? கடந்த காலத்தில் நடந்தது, சில அனுபவங்கள் எல்லாம் தெரியும், நடந்தது வரைக்கும் தெரியும், பார்த்தது வரைக்கும் தான் தெரியும், அனுபவிச்சது மற்றதான் தெரியும். ஆனால் இனி என்ன நடக்க போகுதுன்றது யாருக்கும் தெரியாது, இந்த தேவனுக்கு அதுவும் தெரியும். ஹல்லேலூயா. நாளைக்கு என்ன நடக்க போகுது, ஒவ்வொரு நாளும் கரெக்டாக இதே நாள் அடுத்த வருஷம் என்ன நடக்குன்னு அவரால் தெளிவாக சொல்ல முடியும். ஹல்லேலூயா. எப்படிப்பட்ட தேவன்! அவரோட உறவு எவ்வளோ முக்கியம், அவரோட ஐக்கியம் எவ்வளோ முக்கியம், அவரோட சேர்ந்து வாழ்வது எவ்வளோ முக்கியம், அந்த வாழ்க்கை எவ்வளோ சக்ஸஸ்ஃபுல். இந்த ஆளோட நம்ம எப்படிப்பட்ட ஒரு சக்ஸஸ்ஃபுல் வாழ முடியும் இல்லையா? ஒரு சாதாரண ஒரு பணக்காரனோடு இருந்தாலும் வாழ்க்கை தலைகீழாக மாறிடுமே. இப்படி ஒரு எல்லாவற்றிலும் சிறந்தவரை இருக்கிற ஒருத்தரோடு சேர்ந்து வாழணுன்ற ஒரு ஆசை உங்களுக்கு வரலன்னா இன்னும் அவரை நீங்கள் புரிஞ்சுக்கல, இன்னும் அவருடைய மேன்மை தெரியல இல்லையா? சரி, நீங்கள் என்ன நினச்சிங்க? தக்காளியினுடைய ரேட்டும் தங்கத்துடைய ரேட்டும் ஈக்கு தெரிஞ்சால் எங்கே போய் உட்காரும்? ஈக்கு தெரியாது, அதெல்லாம் உட்காருது. ஒருவேளை ஈக்கு தெரியுது தக்காளி ரேட் ரொம்ப கம்மி,
ஒரு தக்காளி என்ன இருக்கும்? ஒரு 2 ரூபாய் வச்சுக்கங்களேன். ஒரு தக்காளியுடைய ரேட்டு 2 ரூபாய் வச்சுங்களேன். அதே ஒரு சின்ன ஒரு மோந்திரம் 2 கிராம் மோந்திரம்னு வச்சுங்களேன், அதுவும் தம் துண்டாக இருக்கும் 2 கிராம், அதுவே 20,000 ரூபாய். அதுக்கு ஒரு செய்கூலி போட்டு, அதுக்கு ஒரு சேதாரம் போட்டு, அதுக்கு ஒரு ஜிஎஸ்டி போட்டு, அதுக்கு ஒரு இன்னும் 2000 மேலே போட்டு, அது ஒரு ரேட்டு இல்லையா? அங்கே உக்காஞ்சா நான் வேற லெவல், இங்கே உக்காஞ்சா வேற லெவல். இந்த ஈக்கு தெரிஞ்சா தக்காளி மேலே உட்காரோம், எப்போதும் தங்கத்து மேலே உட்காந்தோம்னா இங்கேயே உட்காந்துக்கிறேன்ப்பா. இங்கே தான் எனக்கு எல்லாரும் சல்யூட் போடுறாங்க, எல்லாரும் ஆமாம் போடுறாங்க, எல்லாரும் பயப்படுறாங்க, எனக்கு மதிப்பு கொடுக்குறாங்க, நான் இங்கேயே உட்காரதான் கரெக்டு. அப்படி தானே? ஆமாம். நேரத்தை எங்கெங்கேயோ போய் யாரு கூட செலவு பண்ணி உங்கள் மதிப்பை இழந்து தேவனோடு செலவிடுங்கள். உங்கள் மதிப்பு கூட அவரோடு இருக்க அவருடைய ஞானம் உங்களுக்குள்ள வந்து இறங்கும், அவருடைய அனுபவம் உங்களுக்கு இறங்கும், அவருடைய பலன் உனக்குள்ள இறங்க. அப்படியே அவரை போல மாற ஆரம்பிச்சிருவீங்க, அவரை போல மாற ஆச்சிருவீங்க. நான் நிறைய பேசணும்னு நினச்சிருந்தேன், சில வசனத்தின் மூலமாக நான் போல நினைக்கிறேன். வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் 9ஆம் வசனம். கடகடன் போயிடலாம் ஒரு 1/4 மணி நேரத்தில். யோவானாகிய நான் புதிய எருசலேமாகிய பரிசுத்த நகரத்தை தேவனிடத்திலிருந்து பரலோகத்தை விட்டு இறங்கி வர கண்டேன். அது தன் புருஷனுக்காக அலங்கரிக்கப்பட்ட மணவாட்டியை போல ஆயத்தமாக்கப்பட்டிருந்தது. 9. பின்பு கடைசியான 7 வாதைகளால் நிறைந்த 7 கலசங்களுடைய அந்த 7 தூதரில் ஒருவன் என்னிடத்தில் வந்து, நீ இங்கே வா, ஆட்டுக்குட்டியனுடைய மனைவியாகிய மணவாட்டியை உனக்கு காண்பிக்கிறேன் என்று சொல்லி. வெளிப்படுத்தின விசேஷம் 19:7 வாசித்தீங்க. 19:7. நாம் சந்தோஷப்பட்டு களி கூர்ந்து அவருக்கு துதி செலுத்த கடவோம். ஆட்டுக்குட்டியானுடைய கல்யாணம் வந்தது, அவருடைய மனைவி தன்னை ஆயத்தம் பண்ணினாள் என்று சொல்ல கேட்டேன். பைபிளில் சொல்லப்பட்ட ஒரு சத்தியம், சபையை வந்து மணவாட்டி என்றும் இயேசு கிறிஸ்துவை மணவாளனாகவும் காட்டுகிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும். இந்த மணவாளன், இந்த மணவாட்டி எப்படி செலக்ட் பண்ணாரோ, மணவாளன் பூரண அழகுள்ளவர், பூரண மணவாளன், அவருடைய அறிவுக்கு பஞ்சமே இல்லை, சாலமோனிலும் பெரியவர் இல்லையா? அவருடைய ஐஸ்வர்யம், உலகத்தில் இருக்கிற ஐஸ்வர்யம் அவருடைய தான். அவர் அறிவு, அழகு எதுவுமே ஒப்பிட முடியாத ஒரு அழகு வாழ்ந்த ஒரு மணவாளன் அவருடைய மனைவியை எப்படி செலக்ட் பண்ணுறாருன்னா, அந்த மனைவிக்கு அழகு கிடையாது. என்னது? சுத்தமாக அழகுன்றது கிடையாது, அறிவுன்றதும் கிடையாது. அறிவு, ஆமாம், ஐஸ்வர்யமும் கிடையாது. அப்போ அது எல்லா விதத்திலும் வந்து அந்த மணவாளனோடு ஒப்பிட முடியாது. அவரும் பூரண அழகுள்ளவர், இதுவும் அசிங்கமாக இருக்குது. அவர் அறிவு வாய்ந்தவர், இதுக்கும் அறிவு இல்லை. அவரை வந்து ஐஸ்வர்ய சம்பனர், இதுக்கும் ஐஸ்வர்யன்னு சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. இப்படி எந்த விதத்திலும் தகுதியே இல்லாத ஒருத்தரை அந்த மணவாளன் என்ன பண்ணுறாரா, அவர் தன் மணவாட்டியாக நிச்சயிக்கிறாரா. தன்னுடைய திருமணத்தை, இவளை தான் நான் திருமணம் போன செலக்ட் பண்ணுறாரு, செலக்ட் பண்ணி நிச்சயிக்கிறார், நிச்சயம் பண்ணிடுறாரு. பண்ணிட்டு என்ன பண்ணுறாருன்னா, அந்த திருமண நாள் இருக்குல்ல, இடைப்பட்ட காலத்தில் அறிவும் இல்லை, புத்தியும் இல்லை, அழகெல்லாம் ஒன்றுமில்லை, சொல்கிறதுக்கு ஒன்றுமே கிடையாது, அவர் கூட நிற்க கூட தகுதி இல்லை. அப்படிப்பட்ட அழகு வாழ்ந்த இந்த மணவாளன் இப்படி எதுக்கும் உதவாத தகுதி இல்லாத ஒரு பெண்ணை செலக்ட் பண்ணி நிச்சயம் பண்ணிட்டு என்ன பண்ணுறான், அவளோடு நடந்து அவளை தனக்கு தகுதியாகும் வரை தனக்கு மனைவியாக நின்னா எப்படி இருக்கணும், இப்படி அழகும் அறிவும் வாழ்ந்த இந்த மணவாளனுக்கு கூட நிற்கிறதுக்கு அந்த பெண் எவ்வளவு அழகாகவும் அறிவாகவும் இருக்கணும். அதுக்கு இந்த இடைப்பட்ட காலத்தில் அந்த கல்யாண விருந்துக்கு முன்பாக, கல்யாணம் மணவாட்டியாக நிற்கிறதுக்கு முன்பாக அவர் என்ன பண்ணுறான், அதுக்கு எல்லாவற்றையும் கற்றுக் கொடுத்து புரிய வச்சு, அதுக்கு ஞானத்தையே அழகை எல்லாத்தையும் கொடுத்து அவரோட நிற்க தகுதி உள்ள மாற்றுகிறார். ஹலோ, இருக்கீங்களா? இந்த சபையாகிய நம்ம பற்றி தான் சொல்லுது சத்தியம். ஒரு நாள் இந்த மணவாட்டியாக நம்ம எல்லாரும் சேர்த்து நம்ம எல்லாரும் ஒருவரையை பார்க்குறார் இல்லையா? நம்மளை மணவாட்டியை பார்க்குறாரு. நம்மளாம் வரும்போது அறிவாளிகளை வந்தோம், ரொம்ப புத்திசாலிகளா, இல்லை பரிசுத்தமானுங்களா, இல்லை நீதிமானுங்களா, நீ இரக்கம் உள்ளவர்களா, அன்பு நிறைந்தவர்களா,
அப்படியே வந்தோம். இன்னைக்கு நம்ம தொடர்ந்து வந்து சத்தியத்தை கேட்க கேட்க அவருடைய அன்பு நமக்குள்ளே வருது, அவருடைய அறிவு நமக்குள்ளே வருது, அவருடைய ஞானம் நமக்குள்ளே வருது. நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்? இந்த மணவாளனுக்கு ஏற்ற மனைவி ஆகும்படியாய் நிச்சயத்தை நம்மை ஒவ்வொரு நாளும் நம்ம பண்ணுற நம்மோடு வந்து சத்தியத்தின் வாயிலாய் நம்மளை உருவாக்கி தகுதிப்படுத்தி கொண்டு இருக்கிறார். ஒரு நாள் அவருக்கு நிகராய் கூட போய் நிற்போம். அல்லேலூயா. இப்போ நம்ம தேவன் நம்மை உருவாக்கி கொண்டிருக்கிறார். இது எதன் மூலமாக உண்டாகிறது? அவரோடு உண்டாகிற உறவின் மூலமாக இப்போ நம்ம அவருக்கு நிகராய் மாறிக்கொண்டு இருக்கிறோம். இது ஒரு ஆவிக்குரிய சத்தியம். இது ஒரு ஆவிக்குரிய சத்தியம். இப்போ அவரோடு நடந்து கூட உட்காந்து நமக்கு என்ன பண்ணுறாரு? கற்றுக் கொடுக்கிறாரு. மனவாட்டியை தனக்கு நிகராக எல்லாவற்றிலும் தகுதி உள்ளவளாய் மாறும்படியா அவளுக்கு என்ன இல்லையோ அது எல்லாவற்றையும் சொல்லிக் கொடுத்து அழகுபடுத்தி அவருக்கு அறிவை கொடுத்து எல்லாவற்றையும் கற்றுக் கொடுத்து, எப்பா சரியான துணைப்பா, அவர் அழகுக்கு ஏற்ற ஒரு துணைப்பா, அவர் அறிவுக்கு ஏற்ற ஒரு துணைப்பான்னு எல்லாரும் சொல்லத்தக்கதாய் அந்த ஒன்றத்துக்கு உதவாத அவளை தேர்ந்தெடுத்து அவள் உருவாக்கி கொண்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. என்னைக்கா இருந்தாலும் நீ தான் என்னோட மனைவி, உன்னை உருவாக்குறது தான் வேலை. எனக்கு தகுதியா பக்கத்துல நீ நிக்கணும், அது வரைக்கும் உன்னை உருவாக்கி கொண்டு இருக்கிற. நீ எப்போ உருவாக்கி நிக்கிற அப்போ நம்ம 2 பேருக்கும் கல்யாணம். இந்த மாதிரி மலைவான இல்லைன்னா பார்த்துருக்கீங்களா? நம்மளாம் எப்படி பொண்ணு செலக்ட் பண்ணுறோம்? முதல்ல ஃபோட்டோ அனுப்புங்க. மூக்கு கொஞ்சம் நீட்டாக இருக்கிற மாதிரி இருக்குது. மூக்கு கண்ணு நத்த கண்ணாக இருக்குது. இது எனக்கு வேணாம். எவ்வளோ படிச்சிருக்குது? சொந்த வீடு இருக்குதா? மணவாளன் எப்படி செலக்ட் பண்ணுறாரு? இப்படி ஒரு மணவாட்டியை இந்த உலகத்தில் யாராவது செலக்ட் பண்ண முடியுமா? நான் அழகாக இருக்கேன், அசிங்கமாக எனக்கு மனைவி, ஒன்றும் 10 பைசாவுக்கு பிரோஜனம் கிடையாது, படிச்சே இருக்கக்கூடாது, அறிவே இருக்கக்கூடாது, பைத்தியக்காரியாக இருக்கணும், அப்படி யாராவது செலக்ட் பண்ணுவாங்களா? தேவன் உங்களை என்னை செலக்ட் பண்ணியிருக்கிறார். ஹல்லேலூயா. நம்மள என்ன பண்றார்? அவருக்கு நிகராய் தகுதிப்படுத்தி கொண்டு இருக்கிறார். அப்படி உறவின் மூலமாக நான் ஒரு காரியத்தை படித்து கொண்டிருந்தேன். பழைய ஏற்பாட்டு தெய்வ மனிதர்கள் 2 பேரை காட்டலாம்னு நினைச்சேன். சரி, நீங்கள் டைம் இருந்தால் கிடக்குன்னு காட்டிடலாம். ஆதியாகமம் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 21 to 24. ஏனோக்கு 65 வயதான போது மெத்துசலாவை பெற்றான். ஏனோக்கு மெத்துசலாவை பெற்ற பின் 300 வருஷம் தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்து குமாரையும் குமார்த்திகளையும் பெற்றான். ஏனோக்குடைய நாளெல்லாம் 365 வருஷம். ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்து கொண்டு இருக்கையில் காணப்படாமல் போனான். தேவன் அவனை எடுத்துக்கொண்டார். இந்த ஏனோக்கு பற்றி நமக்கு தெரியும். 365 ஆண்டுகள் உலகத்தில் வாழ்ந்தான். 65 ஆண்டுகள் ஆகும்போது குழந்தைகளை பெற்றான். பிறகு அதுக்கப்புறம் குழந்தைகளை பெற்றிருக்கிறான். ஆனால் 300 வருஷம் குறிப்பாய் தேவனோடு சஞ்சரித்தான். பிறகு தேவனோடு நடந்து கொண்டு இருக்கையில காணப்படாமல் போயிட்டான். அதுக்கு முன்னாடியே நல்ல பேர் பெற்றான். இதெல்லாம் நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம். இப்போ நான் இதில் சொல்ல போகிற ஒரு ரகசியத்தை உங்களுக்கு சொல்ல போகிறேன். இவனை பற்றி நான் கொஞ்சம் டீப்பாக சிந்திச்சேன். சரி, ஆதாம் தேவனோடு நடந்தான், தேவனோடு தினமும் பேசினான். ஆனால் அதுக்கப்புறம் பாவம் செய்த பிறகு ஏதோன் தோட்டத்தை விட்டு வெளியே துரத்தப்பட்டுட்டான். அவனுக்கு மீண்டும் தேவனோடு பேசணுன்ற ஆசை வந்த மாதிரி தெரியல, இல்லையா? அந்த உறவை இழந்துட்டான். மீண்டும் தேவனோடு பேசணும்னு ஆசைப்பட்ட மாதிரி தெரியல. சரி, அப்படி இருக்கும்போது இவன் 7ஆம் தலைமுறையில் பிறக்கிறான். யாரு? இந்த ஏனோக்கு. இவனுக்கு மட்டும் இப்படிப்பட்ட ஒரு ஆசையம் வந்தது. இவன் மட்டும் என் தேவனோடு நடக்கணும், இவனுக்கு மற்றவங்களுக்கெல்லாம் வராமல் இவன் மட்டும் தேவனோடு நடக்கணும். எப்படி இவனுக்கு மட்டும் இப்படி ஆசை வந்தது? இவன் மட்டும் எப்படி தேவனோடு சஞ்சரித்தான்? ஆதாம் இழந்து போன அந்த தேவனுடைய உறவை இந்த ஏனோக்கு மட்டும் இந்த உறவு மேலே அப்படி ஆசை வந்தது. அப்படி நான் கொஞ்சம் தியானம் பண்ண ஆரம்பித்தேன். இப்போ ஆதாம் சரியாக 130 வயதில் சேத்தை பெற்று எடுக்கிறான். சேத்து மறுபடியும் அவர் 105 வயதில் ஏனோஸை பெற்றெடுக்கிறான். அப்புறம் ஏனோஸ் கேனானை 90 வயசில் பெறுகிறான். மக்லாயேல் 70 வயசில் பெற்றிருக்கிறான். அப்புறம் யாரேத்து வர்றாரு, அவர் 65 வயசில் பிறகுறாரு. அப்புறம் யாரேத்து 162 வயசில் ஏனோக்கை பெற்றெடுக்கிறார். இதெல்லாம் கால கணக்கீடு நான் கூட்டி கழித்து பார்க்கும்போது ஏனோஸ் எந்த வருஷத்தில் பிறகுறான்னா 622 வருஷத்தில் ஆதாமுடைய 622வது வயதில் அவர் பிறக்கிறார். யாரு? ஏனோக்கு.
அப்போ ஆதாம் எப்போ மறிக்கிறாரு? 930 வருஷம். அப்போ அவர் இன்னும் ஒரு 308 வருஷம் இருக்கிறாரு. ஏனோக்கு பிறந்த பிறகு உலகத்தில் இன்னொரு 308 வருஷம் யார் வாழ்ந்துட்டு இருக்கிறாரு? ஆதாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார். இப்போ ஆதாம் வந்து தேவனோடு பேசினவன், நடந்தவன், தன் சிருஷ்டிப்பை பற்றி அறிந்தவன், இதெல்லாம் தெரிந்திருக்கு. இப்போ இந்த இத்தனை தலைமுறையில் அவன் உயிரோடு இருந்திருக்கிறான், வாழ்ந்திருக்கிறான். இப்போ வந்து சேத்து போய் கேட்டிருப்பான். ஏன்னா அப்போ மனிதர்கள் கம்மி தான் இருந்தாங்க. சேத்து வந்து இல்லை ஆதாம் சொல்லியிருக்கலாம், அவன் தான் முதல் மனிதனா, நீ எப்படி வந்தீங்க? அவன் சொல்லியிருப்பான், மண்ணினால் உருவாக்கினார் என்னை ஆண்டவர், என்னை வேதன் தோட்டத்தில் வைத்திருந்தார். அவர் தினமும் என்னோடு வந்து பேசுவார். நாங்கள் வந்து அவருக்கு விரோதமான ஒரு தப்பு பண்ணிட்டோம், அங்கேருந்து துரத்தப்பட்டோம், அன்னிலிருந்து நாங்கள் கஷ்டப்பட்டு இந்த சாபத்தை பெற்று வாழ்ந்து கொண்டு இருக்கோம் அப்படின்னு சேத்துக்கிட்ட சொல்லியிருக்கிறேன். அப்போது சேத்துக்கிட்ட மட்டும் இல்லை, இத்தனை 5 பேருக்கிட்ட நேரடியாகவே யார் சொல்லியிருக்கலாம்? ஆதாம் ஏனுக்கு கிட்ட நேரடியாக பேசியிருக்கு 100% வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அவன் அதுக்கப்புறம் 300 வருஷம் வந்துருக்குற அப்படின்னால தன்னை முன்னோராகிய இந்த ஆதாம் இடத்துல ஏனுக்கு போய் கேட்டிருப்பான். ஏனுக்கு ஆமாம் சரி, நீ தான் முதல் மனிதன், என்ன ஆதாரம் வைத்த பாரு? எனக்கு தொப்புல கிடையாது, தாயின் வயிற்றில் பிறந்தவங்களாம் தொப்புல இருக்குது, எனக்கு தொப்புல இல்லை. எங்கள் 2 பேருக்கும் தொப்பல் கிடையாது. அப்போ நாங்கள்லாம் உருவாக்கப்பட்டோம். எப்படி உருவாக்கப்பட்டீங்க? மண்ணினால் எங்களை உருவாக்கினார், ஜீவ சாசத்தை ஊதி எங்களை உருவாக்கினார். ஏதேன் தோட்டத்தில் ஆண்டவர் எங்களை வைத்திருந்தார். இப்படி நாங்கள் வஞ்சிக்கப்பட்டோம். தினந்தோறும் தேவனோடு பேசுவார். இப்போ ஏனோக்குக்கு தேவனை பற்றி அறிவை ஆதாம தான் சொல்றாரு. தேவன் ஒருத்தர் இருக்கிறார், அவர் தான் உண்டாக்கினார் எல்லாம் சொன்னார். இதில் அவன் அட்டாக் பண்ண விஷயம் என்ன? அவனுக்கு தேவன் மனிதனோடு பேசினார், நான் பேசியிருக்கிறேன், அனுதினம் என்னை வந்து அவர் மீட் பண்ணுவார், அவருடைய சத்தத்தை தினமும் கேட்பேன் என்ற அந்த ஒரு விஷயம் அவனை கவர்ந்து இருக்கிறது. அவனுடைய கியூரியாசிட்டின்றவங்கள அதிகமாக சிந்திக்க ஆசைப்படுகிற ஒரு விஷயத்துக்குள்ள அவன் நடத்தியிருக்கிறார். தேவன் வந்து இந்த ஆதாமோடு பேசியிருப்பாருன்னாலாம் நம்மோடு கூட பேச மாட்டாரா? ஆதாமை தேடி வந்து என்னை தேடி வர மாட்டாரா? அப்போ அவனுக்கு என்ன ஆகுது? இந்த ஒரு ஆதாமின் மூலமாக அவனுக்கு என்ன இருக்கிறது? தானும் தேவனோடு பேசணும், நானும் அவரு நடக்கணுன்ற அந்த ஒரு வாஞ்சை அதிகமாயிடுச்சு. ஹலோ, இங்கே ஒரு விஷயத்த உங்களுக்கு சொல்கிறேன். மற்றவங்க 6 பேர் இல்லை, ஆதாம் சொன்ன விஷயத்த மற்றவங்களாம் இருக்கிறாங்களே, சேத்து, ஏனோசு, கேனான்னு, மக்களாயேல், யாரத்து, இவங்களுக்கு இதை சொல்லியிருக்கிறான், இவங்களுக்கு இதே விஷயத்த சொல்லியிருக்கிறான். அவங்க ஒரு கதை போல் கேட்டு இருக்கிறார்கள். கதை போல அதை ஒரு வாஞ்சியா, தாகமா, இவ்வளோத்து படித்த தேவன் உங்களோடு பேசினாரா, அது ஆச்சரியமா, வாஞ்சியா, தாகமா. ஏனோக்கு கேட்ட போல் அவன் கேட்கல. நான் சொல்கிறேன், கடவுள் வார்த்தையை நீங்கள் இப்படி கேட்டால்தான் உங்களுக்கு கியூரியாசிட்டி உண்டாகும், அது மேலே தாகம் உண்டாகும். அப்போ தான் நீரே ஆனால் நானும் நடக்கணும் ஆண்டவரே, நீங்கள் நடக்கிறீங்கன்னா நானும் நடக்கணும். அந்த 11 பேருக்கு அந்த ஆசை வரல, பேதருக்கு வந்துருச்சு. ஆண்டவரே நீரே ஆனால் நீங்கள் தானா, நானும் நடக்கணும்ப்பா. அதுதான் வசனத்தை கேட்குறது, அதுதான் ஆமாம், அதுதான் வெளிப்பாடு. அதுதான் பேதர் சொல்கிறார், நீ ஜீவன் இல்லை தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து. ஹல்லேலூயா. அப்போ அவர் என்ன கேட்க வரான்றத உணர்ந்து புரிந்து தெளிவான பதிலை கொடுக்குறான். அவனுக்கு புரிஞ்சு வச்சிருக்கிறான். ஹலோ, கடவுளுடைய வார்த்தையை கதை சொல்கிறாருன்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அது கதையாக போயிடும். இந்த ஆதாமுடைய வாழ்க்கையை இந்த இப்போ அதுக்கு முன்னாடி பிறந்த 5 பேரும் கதை போல் கேட்டுட்டாங்க. அப்படியா பேசுகிறேன், பரவாயில்லப்பா, ஆண்டவர்கிட்டலாம் பேசிக்கிறாரு ஆதாமு, அப்படி போயிட்டாங்க. வந்து நானும் பேசணும், நானும் நடக்கணும், நானும் ஒரு உணரணும் சொல்லி இவனுக்கு மட்டும்தான் இவன் கேட்ட விதம். நீங்கள் கேட்கறதை குறித்து என்ன பண்ணும்? ஜாக்கிரதையாக இருங்க, கவனமாக இருங்க. கேட்குற விதம் ஒன்று இருக்குல்ல, சாதாரணமாக கேட்டு இந்த காதலை வாங்கி, ஆமாம் அந்த காதலை வாங்கி காதலை விட்டுறது இல்லை, அது கேட்டுப்பாங்க. அதுலேருந்து இவங்களை எதையுமே அவங்களை அட்டாக் பண்ணாது, எதுவுமே அது பெருசாக பார்க்க மாட்டாங்க. அப்படியா குணமாக்குனாரா? ஆமாம்மா, வியாதி குணமாக்குனாரா? என் வியாதியும் குணமாக்குவார். ஹல்லேலூயா.
அன்னைக்கு செய்த அதே அற்புதத்தை அவர் எனக்கும் செய்ய முடியும். இதை நான் அனுபவிப்பேன், நான் ருசித்து பார்ப்பேன். அந்த ஆபிரகாமுக்கு செய்த அற்புதத்தை என் வாழ்க்கையில் நான் ருசிப்பேன். அந்த கியூரியாசிட்டி வரணும். நீங்கள் சத்தியத்தை கேட்கும் போது இது எதுக்காக உங்களுக்கு ஆண்டவர் ஊழியக்காரனை வச்சு சொல்லி கொண்டு இருக்கிறார். இந்த காரியங்கள் வெளிப்படும் போது நானும் அதை ஏன் செய்ய முடியாது, எனக்கு ஏன் நடக்காது, என்னோட ஏன் தேவன் பேச மாட்டார், நான் ஏன் தேவனோட நடக்க முடியாது, நானும் நடக்கணும்னு ஒரு வாஞ்சியம் தாக வரணும். அல்லையா? அது எனக்கு வந்துடுச்சு. எனக்கு ஆமாம், அவன் யோசித்தான், சிந்தித்தான், விரும்பினான், தாகமா என்ன பண்ணான், கடவுளோட வாழணும். கண்டிப்பாக சஞ்சரித்தான்னா என்ன அர்த்தம்னா, ஒரு 2 பேரை ஒரு வீட்டுக்குள்ளே வாழ்வது தான் சஞ்சரிக்கிறது இல்லையா? ஒரு வீட்டுக்குள்ளே 2 பேர் கணவன் மனைவி வாழறான்னு வச்சுங்களேன், பேசிக்காமல் வாழ முடியுமா? சேர்ந்து ஒருத்தரோடு நடக்கும்போது அவங்களுக்குள்ள உறவு இல்லாமல் பேசாமல் அவங்க வாழ முடியுமா? அப்போ இவன் தேவனோடு சஞ்சரித்தான் என்ற வார்த்தை என்பது கண்டிப்பாக தேவனோடு அவன் பேசியிருக்கணும், தேவன் அவனோடு பேசியிருப்பார், நிச்சயமாக பேசியிருக்கீங்க. அதுவும் குறிப்பாக 300 வருஷம் தேவனோடு சஞ்சரித்தான் ஒரு குறிப்பு அங்கே எழுதியிருக்கும் போது அவன் 300 ஆண்டுகள் அவன் தேவனோட உறவில் இருந்தான். ஹல்லேலூயா. பைபிளை படிக்கும் போதோ அல்லது வேத வசனங்களை போதிக்கும் போதோ நீங்கள் கேட்குற விதம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால் இந்த காது உள்ளவர்கள் கேட்க கடவர்கள். காது, ஆமாம் ஆமாம். விசுவாசம் எதனால உண்டாகும்? கேள்வினால உண்டாகும். ஹல்லேலூயா. கேட்குற விதத்தில் தான் இருக்குது விசுவாசம் உனக்கு உண்டாகும். அது சாதாரணமாக நினச்சி கேட்டேன்னா அதுலேருந்து உனக்கு விசுவாசம் வராது. வசனத்தை கேட்குற விதத்தில் தான் இருக்குது இல்லையா? ஆண்டவர் பேசுறத முக்கியம் கொடுக்கல. இவன் தச்சனுடைய குமாரன் அல்லவா, இங்கே தான் விளையாடி கிடந்தான், அந்த யோசிப்புடைய குமாரன் தானே, எங்கள் ஃப்ரெண்ட், இவனுடைய சகோதரர்கள் அங்கே இருக்கிறாங்களே, அவர் என்ன சொல்கிறாருன்னு கொஞ்சம் கூட கேட்கல, அவர் என்ன சொல்ல வர்றாருன்னு கூட கேட்கல. இவங்களா ஒரு டிசிஷன் கொடுத்துட்டாங்க. யோசிப்பின் குமார்லாம் இவனு பார்த்துருக்கேன், இங்கே தான் சின்னல விளையாடி இருந்தான். இயேசு பற்றி அவங்க கொடுக்குற டாக்குமெண்ட்டு. இவங்களுடைய கூட பிறந்தவங்க இங்கே தானே இருக்கிறாங்க. யோசிப்பின் குமாரன் இல்லவா, இவன் தச்சன் குமாரன் இல்லவா? ஐயா, அவர் தச்சன் குமாரன் தான், அவர் உலக ரட்சகர். ஹல்லேலூயா. இருளில் இருக்கிற ஜனங்களுக்கு வெளிச்சத்தை கொடுக்க வந்தவர், மரித்தோரை எழுப்ப வந்தவர், உன்னை நரகத்திலிருந்து தப்புவிக்க வந்தவர். நீ தச்சனுடைய குமாரனை பார்த்து கொண்டு இருக்கிற. வேத வசனம் இது சாதாரண புக்குன்னு நினச்சேன்னா உனக்கு ஒரு பிரயோஜனம் கிடையாது. இது ஜீவனுள்ள வார்த்தை, இது உயிர்ப்பிக்கிற வார்த்தை, இது தேவனால் எழுதப்பட்ட வார்த்தை. இதில் என்னுடைய வாழ்க்கை இருக்கிறது, இதில் என் சரித்திரம் இருக்கிறது, இதில் என் தேவனை நான் புரிந்து கொள்ள முடியும். நான் யார் என்று அறிந்து கொள்ளன்ற முழுசையாக நம்பி படித்தேன்னு அது ஒன்று உருவாக்கும். ஹல்லேலூயா. வேதத்தை படிக்கும் போது உங்களுக்கு கியூரியாசிட்டி வரணும், அதாவது ஒரு தாகம் வரணும், ஒரு வாஞ்சி வரணும். நான் ஏன் கர்த்தரோட பேசக்கூடாது, தேவனுடைய சத்தத்தை நான் ஏன் கேட்கக்கூடாது, நான் ஏன் பேதுரு போல நடக்கக்கூடாது, இன்னும் ஒரு வாஞ்சி வரணும். ஹல்லேலூயா. அதுக்கு தான் சங்கீதத்தில் எழுதிருக்கு, வேதத்தில் உள்ள அதிசயங்களை கண்ணை திறந்து வெறும் பார்க்கறதுக்காக இல்லை, உன் வாழ்க்கையில் அனுபவிக்கிறதுக்காக. ஹல்லேலூயா. அதான் மேகம் போன்ற எத்தனை திரளான சாட்சிகள் நம்ம சூழ்ந்து நிற்கிறது. இதன் நத்தியில் பாரமான யாவத்தையும் போட்டுக்கிட்டு பாவத்தையும் அதை தூக்கி போட்டு இது இத்தனைக்கும் காரணமான இயேசு கிறிஸ்துவை நோக்கி. ஹல்லேலூயா. இத்தனை மிராக்களுக்கும் காரணமான ஒருத்தர் இயேசு கிறிஸ்துவை நோக்கி பொறுமையோடு ஓட கடவுள். ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் இயேசுவை பார்த்து நடக்கிற ஒரு வாழ்க்கை, இயேசுவோடு நடக்கிற வாழ்க்கை. இப்போ ஏனோக்கு பற்றி சொன்னேன். இப்போ ஏனோக்குக்கு மட்டும் இந்த ஒரு வாஞ்சை எப்படி வந்தது? எல்லோரும் போல தான் இவனும் ஆதாமும் சொல்லியிருக்கிறான் அந்த கதையை. ஆனால் இவன் கேட்ட விதம் வேற, இவனுக்கு தொட்ட விதம் காரியம் வேற. என்ன, தேவன் உன்னோடு பேசினாரா? அவர் எப்படி பேசினாரு? அவர் சத்தம் எப்படி இருந்தது? அவருடைய குரல் எப்படி இருந்தது? ஒரு அன்பா பேசினாரா, அதட்டி பேசினாரா? இவன் இன்னும் டீப்பாக அவர்கிட்ட கேட்குறான், உன்னோடு எப்போ வருவார், எந்த மாதிரி நேரத்தில் வருவார்? அப்போ அதை குறித்து அதிகமாக தியானிக்கிறான், கேட்டு கேட்டு தெரிஞ்சுக்கிறான். அப்போது தேவனுடைய காரியங்கள் அவன் மூலமாக சில காரியங்கள் உனக்கு புரிய வருது. ஆதாமன் சொன்ன விதத்தில் சொன்னதை புரிஞ்சுக்கிட்டு இவனுக்கு அதிகமாக இப்போ என்னாச்சு,
நானும் அந்த சத்தத்தை கேட்கணும், நானும் அதை நான் பார்க்கணும், நானும் இந்த தெய்வத்தோடு நடக்கணும். இந்த அண்ட படைத்து இப்படிப்பட்ட தேவனோடு பேசுகிற அந்த பாக்கியம் எனக்கே கிடைக்கணும். அவரோட நானும் நடக்கணும், நான் அவரோட சஞ்சரிக்கணும் என்று அவனுக்குள்ள ஒரு பெரிய தாகம். அந்த தாகம் தான் அவனை 300 ஆண்டுகள் தேவனோடு சஞ்சரிக்க வைத்தது. அவங்களுக்கு 1000 தாகங்கள் இருக்கலாம், 1000 எதிர்பார்ப்புகள் இருக்கலாம். ஆண்டவரே, உம்மோடு கரம் கொடுத்து நடக்கிற ஒரு வாழ்க்கை எனக்கு வேண்டாம் ஆண்டவரே. உம்மோடு உறவாடுகிற உறவு வேண்டாம் ஆண்டவரே. நான் உங்ககிட்ட பேசணும், நீங்கள் என்கிட்ட பேசணும்ப்பா. இந்த உறவு எனக்கு ஒவ்வொரு நாளும் இருக்கணும்ப்பா. இந்த உறவு என் நீடிக்கணும்ப்பா. இந்த உறவு இன்னும் கூடணும் ஆண்டவரே. இன்னும் நெருக்கமாக உன்னோட நெருங்கி வாழ்கிற ஒரு வாழ்க்கை எனக்கு வேணும்னு நீங்கள் ஆசைப்பட்டுட்டீங்கன்னு வச்சிங்களேன், அதுக்கு நிகரான இந்த உலகத்தில் ஒரு ஆசையும் பெருசான ஆசையே கிடையாது. அதுதான் இந்த உலகத்தில் நீ விரும்புகிற உயர்ந்த உன்னதமான ஒரு ஆசை. ஹல்லேலூயா. நம்ம இந்த உலகத்தை பார்த்து 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 யாரோ எதையோ செஞ்சதை பார்த்து அதை பார்த்து நாம் ஏதோ ஒன்று கற்பனை பண்ணிட்டு இருக்கிறோம். அதான் நம்ம அவரை நோக்கி பார்க்கணும், அவரை நோக்கி பார்க்கணும். இன்னொரு ஆளை காட்டி கொடுக்குறவங்களுக்கு என்னாகும் புத்தகம் இல்லை, அவனை பற்றி ஒரு வசனத்தை வாசிட்டு போயிடலாம். ரொம்ப முக்கியமான அவரை பற்றி அங்கே எழுதப்படாது, யூதா புத்தகத்தில் இருக்குது. 1ஆம் அதிகாரம் 14-15 வாசிப்போம். ஆதாமுக்கும் 7ஆம் தலைமுறையான ஏனோக்குக்கும் இவர்களை குறித்து ஏதோ எல்லோருக்கும் நியாய தீர்ப்பு கொடுக்கிறதற்கும் அவர்களில் அவபக்தி உள்ளவர்கள் யாவரும் அவபக்தியாய் செய்து வந்த சகல அவபக்தியான கிரிகள் நிமித்தமும் தமக்கு விரோதமாய் அவபக்தியுள்ள பாவிகள் பேசின கடின வார்த்தைகள் எல்லாவற்றின் நிமித்தமும் அவர்களை கண்டித்ததற்கு 1000 தமது பரிசுத்தவான்களோடு கூட கர்த்தர் வருகிறார் என்று முன்னறிவித்தான். பாருங்க, ஏனோக்கு காலத்தில் சுவிசேஷம் சொல்ல ஆரம்பித்தான். பாவ ஜனங்களை பார்த்து நியாய தீர்ப்பு வரும்போதுமா திருந்துங்கடான்னு, இல்லையா? அந்த காலத்தில் யாருமே பேசலை, ஆதாமும் பேசலை. ஆனால் இந்த ஏனோக்கு மாத்திரம் அந்த உலகத்துக்கு எச்சரிப்பின் செய்தி கொடுக்குறான். அதுக்கு காரணம் அந்த தேவன் எவ்வளோ பரிசுத்தம் உள்ளவர், எவ்வளோ நீதி உள்ளவர், அவர் எவ்வளோ நல்லவர் என்பதை கூட நடந்து கற்றுக்கொண்டான். அந்த அவர் தேவனை புரிந்து கொண்டான். அவரோடு நடந்து தான் அந்த உலகத்தை பார்க்குறான். அப்போ தான் தெரியும் இந்த உலகம் சீர்கெட்டு இருக்குது. அப்பயே பார்த்துட்டாம நோவா காலத்தில் தேவன் வெளிப்படையே பேசுகிறாரு. இங்கே ஏன் நோக்கி ஏற்கனவே பார்த்துட்டேன்னா, தேவனோடு நடந்த அந்த பரிசுத்தத்தில் உண்மையில் வாழ கற்றுக்கொண்ட இவனுக்கு உலகத்தின் மக்களை பார்க்கும்போது இந்த உலகம் எவ்வளோ சீர்கெட்டு போயிருக்கு, உங்களுக்கெல்லாம் ஒரு நியாய தீர்ப்பு வரப்போகுதுப்பான்னு சொல்லி அன்றைக்கு அவன் பிரசங்கிக்க ஆரம்பிக்கிறான். ஹல்லேலூயா. அதாவது தேவனோடு நடக்க ஆரம்பிச்சால மனுஷத்தை குறித்து ஒரு பாரம் வந்தது பாருங்க. ஐயோ, இந்த மனுஷன் திருந்த மாட்டானா, இவங்க வாழ்க்கையில் மாட்ட வராதா, கெட்டு போயிட்டு இருக்கிறாங்களே. தேவனோடு நடக்க ஆரம்பித்த மனுஷன் மேலே ஒரு தாகமும் பாரம் வந்தது. ஐயோ, நாம் இவங்களுக்கு எதுவும் பண்ண முடியாதா, இவங்களை எப்படியா தூக்கி விட முடியாதா, இவங்க வாழ்க்கை ஒரு மாற்றத்தை கொண்டு வர முடியாதா, இவங்களுக்கு இந்த சுவிசேஷத்தை சொல்ல முடியாதா, இவங்களை விடுதலை வாங்கி கொடுக்க முடியாதா. ஏன்னா மனித தேவ சாயல உண்டாக்கப்பட்ட நான் அந்த தேவனோடு நடக்க ஆரம்பிக்கும் போது தேவனை போல எண்ணங்கள் உண்டாகிறது. நாம் மனித குலத்து மேலே ஒரு பாரம் தேவனை போல நமக்கு உண்டாயிடுது. ஹலோ, இருக்கீங்களா? இன்னொருத்தர் காட்டுறவங்களுக்கு என்னாகும் புத்தகத்தில் 12ஆம் அதிகாரம் 1 சில வசனங்கள் வாசிக்கல. எத்தியோப்பியா தேசத்து ஸ்திரீயை மோசே விவாகம் பண்ணியிருந்தபடியினால் மீரியாமும் ஆரோனும் அவன் விவாகம் பண்ணின எத்தியோப்பியா தேசத்து ஸ்திரீயின் நிமித்தம் அவனுக்கு ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி வந்துட்டான். அதான் பிரச்சனை. அவனுக்கு விரோதமாக பேசி, கர்த்தர் மோசை கொண்டு மாத்திரமா பேசினாரோ, எங்களை கொண்டு அவர் பேசினது இல்லையோ என்றார்கள். கர்த்தர் அதை கேட்டார். மோசையானவன் பூமியில சகல மனிதரிலும் மிகுந்த சாந்த குணம் உள்ளவனாயிருந்தான். சடிதியிலே கர்த்தர் மோசேயும் ஆரோனையும். இந்த சம்பவத்தை வீட்டில் போய் ரொம்ப பொறுமை வாசிங்க. ரொம்ப ஒரு தேவ மனிதனை தேவன் எவ்வளோ கனம் பண்ணுறானோ, அவருக்கு அந்த உறவை பற்றி அவர் சொல்கிற காரியங்களும், அந்த மனிதனுக்கு சட்டுன்னு இறங்கி வர்றதும், அதெல்லாம் நீங்கள் அந்த சம்பவத்தில் பார்த்தா ரொம்ப அந்த மோசை எவ்வளோ ஒரு தேவனோட உறவில் இருந்திருப்பான்னு நீங்கள் ரொம்ப அருமையாக இருக்கும். வீட்டில் போய் பொறுமையாக வாசிக்க வேண்டிய பகுதி இல்லையா? எத்தியோப்பிய ஸ்திரியை கல்யாணம் பண்ணிட்டு வந்துடுன்னு சொல்லி இந்த ஆரோனும் இந்த மீரியாமும் அவங்களை கொண்டும் தேவன் சில தீர்க்க தரிசனமான காரியங்களை அவங்களோடும் பேசுகிறவராக இருக்கிறாரு. அதனால் இந்த எந்த காரியத்துக்கு எந்த காரியம் பேசுகிறாங்க,
யாரும் மனைவியை கல்யாணம் பண்ணிட்டு வந்தன்றதுக்காக நீ மட்டும் தீர்க்கதரிசியா, நீ மட்டும் ஒழிக, நாங்களும் ஒழிக்காரு தான், நாங்களும் தேவமணி தானே. பாருங்கள், 2 பேருக்கும் மோசே தேவனோடு நடக்கிறவன், எங்கும் உண்மையுள்ளவன், தேவனே சர்டிஃபிகேட் கொடுக்குற இன்னொரு மனிதன் இவர் தான். யோபுக்கே சர்டிஃபிகேட் கொடுக்குறாரு இல்லையா? சாத்தானே, யோபின் மீது கவனம் வைத்தாயோ, உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுறனுமாகி அவனை போல ஒன்றுமே இல்லையப்பா. அதே மாதிரி இங்கே ஒரு சர்டிஃபிகேட் கொடுக்குறாரு மோசே இடத்துல. அவனை பற்றி கொஞ்சம் ஒரு சின்ன ஒரு வார்த்தை, இத்தனை கூட அவனை கூட நீயும் உழைக்காரன் நானும் உழைக்காரன் இவ்வளோ தான் சொல்லிக்கிறாங்க. அதை கூட என் தேவனால் தாங்கிக்க முடியல. சடுதியில் இறங்கி வர, சட்டுன்னு இறங்கி வர்றாரு. 2 பேரும் வாங்கங்க, தனியாக வச்சு உங்களை கவனிக்கிறேன்னு இந்த வித்தியாசத்தை காட்டுறாரு. வாசிங்க அதை தொடர்ந்து. சடுதிலே கர்த்தர் மோசேயும் ஆரோனையும் மீரியாமையும் நோக்கி, நீங்கள் 3 பேரும் ஆசாரிப்பு கூடாரத்துக்கு புறப்பட்டு வாருங்கள் என்றார். 3 பேரும் வாங்கப்பா, அங்கதான் ஹைகோர்ட் அங்கதான் இருக்குது, ஆசிரிப்பு கூடாரம், என் தேவாலயம் உங்களுக்கு ஹைகோர்ட், அங்க வாங்கண்டு. 3 பேரும் போனார்கள். கர்த்தர் மேக துணியில் இறங்கி கூடார வாசலில் நின்று ஆரோனையும் மீரியாமையும் கூப்பிட்டார். அவர்கள் இருவரும் போனார்கள். அப்பொழுது அவர், என் வார்த்தைகளை கேளுங்கள், உங்களுக்குள்ளே ஒருவன் தீர்க்கதரிசியா இருந்தால் கர்த்தராகிய நான் தரிசனத்தில் என்னை அவனுக்கு வெளிப்படுத்தி சொப்பனத்தில் அவனோட பேசுவேன். என் தாசனாகிய மோசேயோ. பாருங்க, அந்த உரிமை பாராட்டல் பாருங்க. இவங்கெல்லாம் நீங்களாம் தீர்க்கதரிசி தான்பா, தீர்க்கதரிசியாக தான் நான் சொப்பனத்தில் வெளிப்படுத்துவேன், அவங்களுக்கு இதெல்லாம் பண்ணுவேன். ஆனால் என் தாசனாகிய மோசேயோ, உறவு தேவனுக்கு அவனுக்கு ஒரு உறவு. என் தாசனாகிய மோசேயோ டிஃப்ரெண்ட் காட்டுறாரு. நீங்கள் ஏதோ அவனை ஒரு மாதிரி பேசுறீங்க, உங்களோட கனெக்ட் பண்ணி பேசுறீங்க. அவனுடைய தன்மை வேற. அப்படிப்பட்டவன் அல்ல, என் வீட்டில் எங்கும் அவனை சாதாரண தீர்க்கதரிசி நினைச்சுக்கிறீங்க. அவன் சாதாரண தீர்க்கதரிசி இல்லை. அப்புறம் என் வீட்டில் எங்கும் அவன் உண்மை உள்ளவன். அவன் சர்ச்சுக்கு வந்தான். சோதரன் சிஸ்டர், ஒரு கெட்ட வார்த்தை கூட சர்ச்சில் வராது. அன்னைக்கு அவங்க பெரிய பக்திமான். அன்னைக்கு ஆமாம், எங்கும் உண்மை இல்லை. நல்ல வசனத்தை கவனிக்கணும். என் பிரசனத்தில் எங்கே எப்படி இருக்கணும், எங்கும் அப்படி தான் இருப்பான். எல்லா இடத்துலையும் அதே கேரக்டர். என் முன்னாடி சபையில் நீ எப்படி இருக்கிறோ, இந்த உலகத்தின் மத்தியில் அநேகர் மத்தியிலே அதே கேரக்டரில் இங்கே இருக்கிற அதே பிரசனத்தோடு தான் அங்கே நிற்பேன். அவன் எங்கும் ஒன்றும் இல்லை. என்கிட்ட வரும்போது மட்டும் நல்லவன்ல, எங்கும் நல்லவன். டிஃப்ரெண்ட்டுங்க. நீங்கள் அப்படி இல்லைப்பா. நான் பேச நினச்சா உங்கள் மேலே வசனத்தை வெளிப்படுத்துவேன், நீங்கள் தீர்க்கதரிசனம் சொல்லிடுவீங்க இல்லையா? நிறைய தீர்க்கதரிசிக்கு பாருங்கள், அவங்க சொன்னது புரியாது. நீ வேதத்தை பார்த்தீங்கன்னா ஏசாயா தீர்க்கதரிசி நிறைய சொல்லியிருக்கா. முதல்ல அவருக்கு அது புரிஞ்சுதான்னு தெரியாது. ஏன்னா எதிர்காலத்தை பற்றி இல்லையா? நீங்கள் வெளிப்படுத்தின விசேஷம் படிச்சுன்னு வச்சுங்க, ஒரு மிருகம் வந்தது, அதற்கு 7 கொம்பு இருந்தது, அதுக்கு மனுஷ தலை இருந்துன்னா நமக்கே விளங்காது. அவனுக்கு விளங்கிச்சேன்னு தெரியல. ஆனால் அதெல்லாம் ஒரு தீர்க்க தரிசனம். அதெல்லாம் அப்போ தீர்க்க தரிசனம் உரைத்தவர்களுக்கே இது என்னன்னு விளங்காமல் தீர்க்க தரிசனம். ஏன்னா வார்த்தையை வாயில் போட அவங்க சொல்லுவாங்க, அவங்க தரிசனத்தை கொடுப்பாங்க, எழுதுவாங்க. அவங்களுக்கு அது புரியும். ஏன்னா அது எங்கேயும் என்னைக்கும் நடக்க போகிறது. சொன்னால் கூட அவங்களுக்கு விளங்காது. சொன்னால் கூட ஆமாம், அது விளங்காத ஒரு காலகட்டத்தில் நான் சொல்கிறேன் நீ எழுது, நான் சொல்கிறேன் நீ சொல்லு. அப்போ தீர்க்க தரிசிகள் அவர் சொல்லிட்டு போயிடுவாங்க. அது கூட கரெக்டாக தப்பான்னு தெரியாது. சில யோசிப்பாங்க, நான் சொன்னால் கரெக்டாக இருக்குமோ அப்படிலாம் சிலர் சொல்லுவாங்க. ஆண்டவரே நீங்கள் சொல்கிறீங்க, நான் சொல்லிடுறேன். அப்போ தீர்க்க தரிசனங்களுக்கு இந்த சொல்கிற தீர்க்க தரிசனம்ன்றது அவங்களுக்கு சில நேரத்தில் விளங்காது. அப்போ அப்படி தான் தீர்க்க தரிசி. அதை தான் இங்கே சொல்கிறாரு. தீர்க்க தரிசனுக்கு நான் வெளிப்படுத்தினா அவங்க சொல்லுவாங்கப்பா, அது வேற தீர்க்க தரிசி. மோசையே அப்படிப்பட்டவன் அல்ல. அப்புறம் வாசிங்க. நான் அவனுடன் மறைபொருளாக அல்ல. அதாவது இந்த மாதிரி தீர்க்க தரிசனம் மறைபொருளாக வெளிப்படுத்த அவங்க சொல்லுவாங்க, அவங்களுக்கு புரியாது. அது மறைபொருளாக தான் இருக்கு. அன்னைக்கு தீர்க்க தரிசிக்கு அவங்க சொல்ற காரியங்கள் அவங்களுக்கு விளங்காது. ஆனால் மோசையோட மறைபொருளாய் அல்ல, முகமுகமாக பிரத்யட்சமாக பேசுகிறேன். பக்கத்துல உட்காந்து பேசினா எப்படி இருக்கும் அப்படி நான் அவனோட பேசுவேன். பிரத்யட்சமா நடக்க போது ரியாலிட்டி அப்படி பேசுவேன்.
அப்படி வெளிப்படுத்தி என்னென்ன பண்ணுவது அக்குவேர் ஆணு வேற பேசுவேன். அவங்ககிட்ட மட்டும்தான் அப்படி பேசுவேன். மற்றவங்கள்டெல்லாம் தீர்க்க தரிசனம் சொல்லுவேன் நான். அது அவங்களுக்கு அது சரியாக விளங்க கூட விளங்காது. ஆனால் அவனோட ஓப்பன் டாக், வெளிப்படையாக நடக்கிறது. அப்படி ஓப்பனா யார்கிட்ட பேச முடியும்? உறவு, உறவு, தேவனோட உறவு, தேவனோட உறவு. அவன் எங்கும் உண்மையிலவனா இருக்கிறான். அவனை போல சாந்த குணமுள்ளவன் பூமியில எங்கும் இல்லை, பூமியில எங்குமே கிடையாது. அதாவது ஒரு சிலரை கர்ப்பத்திலே செலக்ட் பண்ணுறாங்க. நாமெல்லாம் கர்ப்பத்தில் செலக்ட் பண்ணவங்க தான். நம்ம மேலே ஒரு அழைப்பும் திட்டங்களும் நம்ம மேலே இருக்குது. யாரும் அப்படி இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனால் ஒரு சிலரை யோவானை போல, மோசையை போல அவங்க மேலே ஒரு பிறக்கும் போதே ஒரு பெரிய மிகப்பெரிய திட்டத்தை வச்சு அவங்கள, ஆனால் அந்த 40 லட்சம் ஜனங்களை அவன் வழி நடத்தணும்னா அவனுக்கு எப்படிப்பட்ட ஒரு சாந்தம் பொறுமையாக இருக்கணும். இதெல்லாம் அவனுக்கு பிறப்பில் வைத்திருக்கிறார். அவனுக்கு அங்கே வச்சுட்டார். நீ இதுக்கு தான் உன்னை பிறப்பிக்கிறேன், நீ பிறப்பே இதுக்காக தான் சொல்லி தான் நீ உன்னை மட்டும் விசேஷமான படைக்கிற. பிறப்பில் அவனுக்கு விசேஷ அழைப்பு வைத்து அவனுக்கு விசேஷத்தை குணம்லாம் வச்சிருக்கிறாரு. அதனால தான் அவனை போய் ஏன் கெஞ்சுறாரு? நான் கேட்குறேன், தேவனால வேறு ஒரு மனிதனை எடுத்து இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ரட்சிப்புக்கு நேராக நீ இப்போ எகிப்தில் பேச சொல்ல முடியாதா? ஏன் இவன்கிட்ட போய் கெஞ்சிட்டு இருக்கிறாரு? மோசே வாப்பா, அவன் என்னென்ன சாக்கு சொல்கிறான். உன் பேரை கேட்டால் என்னென்னு சொல்லுவேன். எனக்கு வாய் சரியில்லை, பேச்சு சரியில்லை, எனக்கு அது சரியில்லை, வேற ஆளை பாரு. அவரு கோவப்பட்டாருங்க. ஏது இருக்கு, ஆண்டவருக்கோ கோவம் வந்துடுச்சு. அப்புறம் சப்ஸ்டியூட் இவங்க 2 பேரை போகிறார். யார்? மீரியாமையும் ஆரோனும். இவன் ரொம்ப பண்ணுறதில்ல, கூட அவனை வச்சுக்கோ, கூட சப்போர்ட்டுக்கு வச்சுக்கோ, அவங்க கூட பேசுவாங்க, ஹெல்ப்பராக வச்சுக்கோ கூட. நீங்கள் அவன் சொன்னதான் அவன் சொல்லுவான், உனக்காக அவன் பேசுவான். நான் உங்ககிட்ட சொல்கிறேன், நீ அவங்ககிட்ட சொல்லு. அப்போ அவன் சப்ஸ்டியூட்டியாக ஹெல்ப்பராக 2 பேரை வச்சுக்கின்னு செலக்ட் பண்ணவங்க தான் ஆரோனும் மீரியாமும். ஆனால் மெயின் யார்? பிறப்பிலே தெரிந்து கொள்ளப்பட்டவன் மோசே. அதனால தான் மோசே அவர் விடுவதற்கு, ஏன்னா இதுக்காக தான் உன்னை படைச்சிருக்கேன், இதுக்காக தான் உருவாக்கிறேன், உன் பிறப்பை இதுக்காக தான் பிறப்பித்திருக்கிறேன். உன்னை குழந்தையிலேருந்து என்னை காப்பாற்றி இது வரைக்கும் நடத்தி வந்த தேவன் நான் தான். நான் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும். உன் மேலே ஒரு விசேஷ அழைப்பு இருக்கிறது, விசேஷ தெரிந்து கொள்வது இருக்கிறது. ஒரு கூட்ட ஜனம், இந்த 40 லட்சம் ஜனங்களை வழிநடத்தக்கூடிய சாந்த குணம் உனக்குள்ள தான் இருக்குது. அந்த இடத்துக்கு ஒருத்தனும் ஃபில் பண்ண முடியாது, வேற கொண்டு நிறுத்த முடியாது. உனக்குள்ள வைத்து தான் நான் பிறப்பித்திருக்கேன். அதனால தான் மோசே கெஞ்சுறாரு. தேவன் கெஞ்சி கூத்து ஆடி அவனை அழைக்கிறார். அவனுக்கு இன்னமும் மிரக்கலெல்லாம் பண்ணி காமிச்சு ஏதோ பண்ணி என்ன பண்ணுறாரு, ஒரு ஒரு முழு விருப்பத்தோடு வந்த மாதிரி தெரியல. ஏதோ சொல்கிறீங்க, கொம்பை போட சொல்கிறீங்க, போட்டேன் பாம்பாச்சு. கையை போட சொல்கிறீங்க, குஷ்டம் பிடிச்சி எடுக்கிறீங்க. சரி, ஏதோ நடக்குது. அப்படி கடைசியாக அவர் கேள்வி கேட்குறேன், அதெல்லாம் சரி, உன் பேரை கேட்டால் நான் என்னென்னு சொல்கிறது? நான் இருக்கிறவராக இருக்கிறேன்னு சொல்லு. ஹல்லேலூயா. அப்படின்னு அர்த்தம், என்றைக்கும் நான் இருப்பேன். ஹல்லேலூயா. அன்னைக்கு இறந்தும் இப்போவும் கூட இருக்கேன், என்னைக்கும் இருப்பேன், இருக்கிறவராக சொல்லு. அவன் எதை புரிஞ்சுக்கினாடா? எவ்வளோ கெஞ்சுறாரு, கொப்பெல்லாம் போட்டு பாம்பாக்குறாரு. சரி போவான் வான்னு அவரோடு போய் ஆண்டவரை தொடர்ந்து அவனோடு பேசுகிறாரு. ஒவ்வொரு காரியம் சொல்லி இதை செய்ய அதை செய்ய சொல்லி அவருக்கும் தேவனுக்கும் ஒரு பெரிய ஒரு உறவு, ஒரு நெருக்கம் உண்டாகிறது. தேவன் என்ன செய்ய விரும்புகிறார், அவருடைய விருப்பம் என்ன, அவர் ஏன் இந்த ஜனங்களுக்காக இப்படி பேசுகிறாய், இதெல்லாம் அவனுக்கு கூட இருந்து பேசி தேவனுடைய உள்ளத்தை உணர்ந்து கொள்ள முடிகிறது. ஹல்லேலூயா. உலகத்தில் யாருக்கும் கிடைக்காத ஒரு பாக்கியம் அவனுக்கு கிடைச்சது. ஹல்லேலூயா. தேவனோடு பழைய ஏற்பாட்டு காலத்தில் தேவனோடு நடந்த 2 முக்கியமான மனிதர்கள், ஒருத்தர் ஏனோக்கு தேவனோடு நடந்தான்னு சொல்லப்பட்டிருக்கு, இன்னொருத்தன் மோசே. அவனை அடக்கம் பண்ணுகிறார். ஹல்லேலூயா. தேவனே அவனை அடக்கம் பண்ணான்னா அவன் மேல எவ்வளவு மரியாதை வச்சிருப்பான். அவனை உறவை கனம் பண்ணுகிறார். அவ்வளோ மரியாதை கொடுத்து தான். நான் நினைக்கிறேன் நமக்கெல்லாம் செத்த என்ன செய்கிறாங்க, பெட்டி அதில் செய்கிறாங்க. அட சொல்லுங்கப்பா, பார்த்தது இல்லையா நீங்கள்? சாவி வீட்டுக்கெல்லாம் போலியா? மரத்தில்
பெட்டி செய்கிறாங்க. நான் நினைக்கிறேன் ஆண்டவர் கற்பலகையிலே பெட்டி செஞ்சிருப்பார் நினைக்கிறேன். ஹல்லேலூயா. அழகான ஒரு அற்புதமான ஒரு பெட்டியை கற்பலகையிலே அவர் எழுதின அந்த கரம், அவர் தானே கற்பலகை வடிவமைத்தார். அவர் கரம் தானே இந்த 10 கட்டில் எழுதினது. அதே கரம் தான் இவனுக்கு. அவர் பெரிய கல் தச்சார். அவர் அழகான ஒரு பெட்டியை என்ன பண்ணியிருப்பாரு, கற்பலகையிலேயே செஞ்சிருப்பாரு. அழகா அவனை பண்ணுறது ஒரு நல்ல மேடை மாதிரி கட்டியிருப்பாரு. இதை படுத்துக்கப்பா, அவன் உயிர் போயிடும், நான் அடக்கம் பண்ண போகிறேன், சந்தோஷமாண்டவரே என்னுடைய ஜீவனை உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன்னு சொல்லு. மகிழ்ச்சியாய் அவன் என்ன பண்ணியிருப்பான், ஜீவனை விட்டுருப்பான். சூழ தேவ தூதர்களாக நின்றுப்பாங்களா, நிற்க மாட்டாங்க. ஒரு திரள் கூட்டம் இருக்கும். ஒரு பாட்டு கூட பாடியிருக்கேன், மோசையை பற்றி பாடியிருப்பாங்களா இல்லையா? தேவனுக்காய் நின்ற மனிதன், தேவனோடு பேசின மனிதன், தேவனுக்காய் தெய்வ மக்களுக்காய் அற்புதத்தை செய்தவன் என்று சொல்லி அவங்கெல்லாம் ஒரு பாட்டு பாடி அவன் அப்படி சந்தோஷமாக படுத்து என்ன பண்ணியிருப்பான், ஜீவனை விட்டு இருப்பான். எல்லாரும் தூக்கி தேவ கரம் பிடிச்சி அவனை அந்த பெட்டியில் வச்சு அந்த கற்பாறை மூடி மேலே மண்ணை மூடிட்டார். எவனும் பார்க்கக்கூடாது. எவனா? என்ன பாக்கியம்! உன் உறவை நாடுகிற தேவன் அவர் உறவை பிடிச்சிட்டுனா உன்னை கனம் பண்ண ஆரம்பிச்சிருவார். ஹல்லேலூயா. அவருக்கு ரொம்ப பிடிக்கும், உன்னோட இருக்கிறது ரொம்ப பிடிக்கும். கண்களை மூடுமா. உறவு நமக்கு ஒரு பலனுங்க. தேவனுடைய உறவு அவருடைய ஸ்ட்ரென்த்து நம்ம ஸ்ட்ரென்த் ஆகுது. அவருடைய அறிவு நமக்கு பயன்படுது. அது மாத்திரம் இல்லை, உலகத்தில் நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய ஒருவர் இருக்குமானால் அது ஆண்டவர் ஆகிய தேவன் மாத்திரமே. நம்ம எந்த அளவுக்கு அவரை புரிந்து கொள்ளுகிறோமோ அந்த அளவுக்கு அவரை போல மாறிக்கொண்டு இருப்போம். ஹல்லேலூயா.